வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி இன்புருக சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞானச் சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செழுஞ்சுடராய் செழுஞ்சுடர் ஜோதிமிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்மையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குருவின் பொன்னார்பாதம் சரணம் சரணம் சரணம். உலகம் முழுவதும் அமைதி ஏற்பட வேண்டும். அந்த அமைதியை நினைவு கூர்ந்து எண்ணத்தால் ஒன்றிணைந்து எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்ற உயர்ந்த சீரிய நோக்கத்தை கருத்தாக கொண்டு உலக சமுதாய சேவா சங்கம் உலக அமைதி வார விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்கள், வாழ்க திருப்பூர் மனவளக்கலை மண்டலம், வாழ்க திருப்பூர் அறக்கட்டளைகள் அனைத்தும், வாழ்க அமர்ஜோதி அறிவு திருக்கோயில் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை, வாழ்க எம்கேஜி நகர் மனவளக்கலை மன்ற யோகா தவ மையம். இந்த மையத்தினுடைய அறங்காவலர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், துணை பேராசிரியர் பெருமக்கள், அருள் நிதியர்கள், அருட்செல்வர்கள், அருட்தொண்டர்கள், மிக சீரும் சிறப்போடும் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறை உணர்வாளர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையருளின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அருள் ஆசியினாலும் உங்களுடைய பரிபூர்ண உழைப்பினாலும் இந்த 2025ஆம் ஆண்டு அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அவரவர்கள் எண்ணுகிற எண்ணத்திற்கு ஏற்ப உயர்ந்த வெற்றியை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகிறோம். உலக அமைதி வார விழாவில் இன்று 5வது நாள். அப்பா ஐங்கரனே கணேசா, என்ன பொருத்தம்! அருமையான ஒரு தலைப்பில் என்னை சிக்க வைத்து விட்டாய். இன்றைக்கு புரோட்டாவுக்கு சென்னா மசாலா நல்ல பொருத்தம், இட்லியாக இருந்தால் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி நல்ல பொருத்தம், ஆசிரிய பொண்ணுக்கு ஆசிரியர் மாப்பிள்ளைன்னா நல்ல பொருத்தம், ஐடி பொண்ணுக்கு ஐடி மாப்பிள்ளைன்னா நல்ல பொருத்தம், டாக்டர் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளைனா நல்ல பொருத்தம், ஆடிட்டர் மாப்பிள்ளைக்கு ஆடிட்டர் பொண்ணுன்னா நல்ல பொருத்தம். சும்மா இருக்கிற மாப்பிள்ளைக்கு சும்மா இருக்கிற பொண்ணு கிடைச்சா நல்ல பொருத்தமா? வேலைக்கு போகிற பொண்ணு கிடைக்கணும். பாருங்க, ஏன் இங்கே பொருத்தம் மாறுபடுகிறது? கொஞ்ச நேரம் சும்மா இருந்து பாருங்க. சும்மா இருக்கிறது சுலபமாக ஈஸியான்னு அண்ணன் நடிகர் வடிவேலு சொல்லுவார். அதை அந்த காட்சியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பொருத்தம்? இப்போ யாருக்கு இந்த பொருத்தத்தை பார்க்கறது? திருமணம் செய்கிறவர்கள் 10 பொருத்தம் பார்க்கிறார்கள். நமக்கு இந்த பொருத்தத்தை எப்படி பார்க்கறது? நான் ரொம்ப கொஞ்சம் குழம்பி போயிட்டேன். எனக்கு அதில் 2 விஷயந்தான் ஞாபகத்துக்கு வந்தது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். இந்த வார்த்தையை கூர்ந்து கூர்ந்து கவனித்தேன். இதில் என்ன இருக்கு? மேலோட்டமாக சொல்லப்போனால் வாழ்க வையகம், ஆழ்ந்து சொல்லப்போனால் வாழ்க வையகம். என்னுடைய அகத்தை வாழவை, என்னை வாழ வைக்கிற இந்த உலகத்தை வாழவை. எவ்வளோ அற்புதமான பொருத்தம் என்று பாருங்கள். ஒற்றை வார்த்தையில் வாழ்க வையகம், வாழ்க வையகம். இதை ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த ஆண்டு முழுவதும் காலையில் எழுந்த உடனே யாரெல்லாம் நினைச்சு வாழ்த்துறீங்களோ அத்தனை பேருக்கும் இறைவனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு செய்தி பாருங்க. இன்னைக்கு அடியேன் உங்களை எல்லாம் பார்க்கிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் நினைச்சா வேற எங்கேயோ போயிருக்கலாம், மற்ற வேலைகள் இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய தெய்வங்களை நீ பார்க்கணுமப்பா, இங்கே வாழ்னார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஞானக்களஞ்சியத்தை பார்க்குறேன் கணேசனை. என்னுடைய பழைய கிளாஸ்மேட், என்னோட இணையாக பயின்ற ஆசிரியர் அம்பலத்து அரசு, சரிங்களா, எம்கேஜி மணி ஐயா, நம்மளுடைய மூத்த அரங்காவலர் ஐயா அவர்கள், இப்படி ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்க்கிற போது என் அகத்துக்குள்ளே ஒரு ஆனந்தம். ஆகா, எல்லாரையும் தரிசிக்கிற பாக்கியத்தை கொடுத்த இறைவா, உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இந்த இடத்துல கேட்ட உடனே அவையார் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவையார் பாட்டி, கையும் காலும் கடைசி வரைக்கும் சுகமாக இருந்தால் வாழ்க்கைக்கு பொருத்தம். எப்படிங்க? கையும் காலும் கடைசி வரைக்கும் சுகமாக இருந்தால் வாழ்க்கைக்கு பொருத்தம். அந்த கையும் காலும் சுகமாக இருக்கிறதுக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த உடற்பயிற்சி மிக பொருத்தம். சரிங்களா? அடுத்து திருவள்ளுவர் சொல்றாரு, இறைவன் யாருக்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுவார், யாரு நினைக்கிறதெல்லாம் இறைவன் கொடுப்பார். அழகான ஒரு திருக்குறளை சொல்றாரு, மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. யாருடைய மனம் குற்றமற்ற மனமோ அந்த மனம் என்ன நினைத்தாலும் நடக்கும். 540வது திருக்குறளை சொல்வார், உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். உங்க மனசு என்ன நினைக்குதோ அதை அடைந்து விடுவீர்கள். யார் நினைச்சா, யாருடைய மனசு களங்கம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் நினைத்தால். இப்போ அவையார் பாட்டிக்கிட்ட நான் கேட்ட நமக்குள்ள என்ன பொருத்தம்னு, பாட்டிமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒன்றானவன். சாமிஜி ஞானக்களஞ்சியத்தில் போரில்லா நல்லுலகம் பாட்டில் 14வது வரியில் சொல்லுவார், பல கடவுள் பல மதங்கள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். எப்படிங்க அதை அவை தொடங்குறாங்க பாருங்க. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயா என ஐந்தானவன், இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன். ஐயா ஸ்வீட் இருக்கா இன்னைக்கு? இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை சுரங்களில் ஏழானவன், தித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன். புளிரசம் எதிர்பார்க்காதீங்க, நவரசத்தை எதிர்பாருங்கள். பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலனை பெற்றானவன். அப்படி முடிச்சுக்கிட்டு வரும்போது கடைசியாக சொல்கிறார் அந்த பாட்டில், காற்றானவன் ஒளியானவன், நேற்றாகி இன்றாகி நின்றானவன், நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பின் ஒளியாகி நின்றானவன். நாங்கள் அந்த அன்பின் ஒளி தான் அறிவு ஜோதி தான் அறிவு திருக்கோவில். இந்த அறிவு திருக்கோயிலுக்குள்ளே வந்த பிறகு இப்போ நாம் ஒன்றை சிந்திக்க போகிறோம். இறைநிலை, அதுதான் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது, இறைந்து கிடக்கிறது. அது இறைநிலைன்னு சொல்கிறோம். அந்த இறைநிலைக்கும் நமக்கும் எப்படி பொருத்தம் வருகிறது? 2, உருவானவன் இரண்டாக உருவானவன், அதுக்கும் நமக்கும் எப்படி பொதிந்து கிடைக்கிறது? 3, முத்தமிழ் இயல் இசை நாடகம், மனிதனுக்குள் அது எப்படி இருக்கிறது? 4 வேதங்கள் நான்கானவன், மனிதனுக்குள் இந்த 4 எப்படி இருக்கிறது? 5 அதில் சொல்லப்படுகிற போது நமச்சிவாயான்னு அவர் சொன்னார், நமக்குள் அது எப்படி இருக்கிறது? 6 இன்ப சுவைகள் மனிதனுக்குள் எப்படி இருக்கிறது? 7 ஸ்வரங்கள் மனிதனுக்குள் எப்படி இருக்கிறது? 8 இந்த அஷ்டமா சித்திகள் நமக்குள் எப்படி இருக்கிறது? 9 நவரசங்கள் நமக்குள் எப்படி இருக்கிறது? 10 நமக்குள் எப்படி இயங்குகிறது? இந்த 10ஐயும் கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம். அதுக்கான ஒரு நல்வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சி எனக்கு அமைஞ்சிருக்கு. முதல்ல ஒன்றானவன் இறைநிலை 1, அது இல்லாத இடமில்லை. சாமிஜியோட 2வது பாடல் சொல்லும், எல்லாம் வல்ல தெய்வம் அது, எல்லாம் வல்லது, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எங்கும் உள்ளது நீக்கமற, அது இல்லாத இடமே கிடையாது. அணுவுக்குள்ளேயும் இருக்கிறது, அணுவுக்கு வெளியேயும் இருக்கிறது, அணுவுக்கு அப்பாலும் இருக்கிறது. அது இல்லாத இடமே கிடையாது. சொல்லிட்டு சாமி அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும்.
நம்ம சிந்திக்கணும், இறைவன் எங்கே இருக்கான். அந்த இறை நிலை இரண்டாக பிரிகிறது. அதான் சக்தி சிவம். இயங்காமல் இருப்பது சிவம், இயங்குவது சக்தி, எனர்ஜி, ஆற்றல். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், சக்தியை மட்டும் பெருசாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது இயங்குகிறது அல்லவா. இயக்கம் கண்ணுக்கு தெரியும். ஓடாத வச்சு யாராவது பார்ப்போமா? ஓடுற கடிகாரம் முள்ள பார்ப்போம். ஓடாத வாட்சை யாரும் பார்க்க மாட்டோம், ஓடுற கடிகாரம் முள்ள பார்ப்போம். அப்போ அந்த சக்தியை நம் மனம் பார்க்க ஆரம்பிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றானவன், முத்தமிழில் மூன்றானவன், இயல் இசை நாடகம்னு அவை பாட்டி சொன்னாங்க. இப்போ அந்த காடை நினச்சிக்குங்க. ஜிஓடி காட், ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆப்ரேட்டர், டி ஃபார் டெலிட். எப்படிங்க? டி ஃபார் டெலிட். ஆக்கல், காத்தல், அழித்தல், முப்பெரும் தொழிலை செய்வது இறைநிலை. நமக்குள்ள அது எப்படி தொழில் செய்கிறது? புறமணம், நடுமணம், ஆழ்மணம். எப்படிங்க? புறமணம் எல்லாவற்றையும் பார்க்கிறது, நடுமணம் உள்ள வாங்கி வச்சுக்கிறது, ஆழ்மனம் எப்போ தேவைப்படுதோ அப்போ சிந்தித்து வெளியே எண்ணமாக கொடுக்கிறது. அடுத்தது நல் வேதங்களில் நான்கானவன், ரிக், யசுர், சாமம், அதர்வண வேதம். அதே இறைநிலை மனித உடலில் என்னவாக இருக்கிறதுன்னு பாருங்க. பீட்டா வேவ்ஸ், ஆல்பா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ். இந்த பீட்டா வேவ்ஸுங்கிறது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. சிரிச்சா சிரிப்போம், அழுதா அழுவோம், கோவப்பட்டா கோவப்படுவோம், அடிச்சா அடிப்போம். எல்லாருக்கும் மனம் மூலாதாரத்தில் இருக்கிற போது இதுதான் நிலைப்பாடு. நிறைய மாந்தர்கள் அங்கேருந்து மேலே வரவே கிடையாது, வாழ்க்கையை அதிலே முடிச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அவருடைய தாய் தந்தைகளுடைய பெருமுயற்சி, அவர்களுடைய ஒழுக்க பழக்க வழக்கம், அவர்களுடைய இறை வழிபாடின் காரணமாக மெல்ல 4 வருகடை ஏறி சுவாதிஷ்டானத்துக்கு வருது. அவர்களெல்லாம் கொஞ்சம் சுவை பெரியர்களாக மாறுகிறார்கள். காஃபி குடிக்கிறதுக்கு இங்கேருந்து குன்னூர் வரைக்கும் போவாங்க, இட்லி சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து தாராபுரம் ரோட்டில் மேட்டுக்கடை வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சுவை பெரியர்களாக மாறுவாங்க. இந்த ஹோட்டலுக்கு போனால் இந்த சாம்பாருக்கு இந்த பொருள் நல்ல பொருத்தமாக இருக்கும், இந்த புரோட்டாவுக்கு இந்த குருமா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இந்த காளான் பிரியாணிக்கு இந்த பச்சடி போட்டால் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அந்த சுவை பிரியர்களாக அந்த லெவலில் இருக்காங்க. ஐந்தானவன் ஓம் நமச்சிவாயா என்று அவை பாட்டி பாடுகிறார்கள். இங்கே என்ன அப்படின்னா கோஷங்கள் 5 ஆகி போச்சு நம்மளுடைய வாழ்க்கையில். அதை அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். அந்த 4ல் திரும்ப கொஞ்சம் பின்னாடி குரு வக்கரத்துக்கு போகிறார் இல்லையா, சனி வக்கரத்துக்கு போகிறார் இல்லையா, அந்த மாதிரி நானும் கொஞ்சம் வக்கரமாகி ரிக்வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள். நலம் தரும் மந்திரம் 4. இது பெருமாள் கோவில் வழிபாடுக்கு போகிறவங்களுக்கு தெரியும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹரிநாராயணான்னு சொல்லணுமா, சாப்பிடும்போது கோவிந்தா என்று சொல்லணுமா, வெளியே கிளம்பும்போது கேசவான்னு சொல்லணுமா, இரவு தூங்கும்போது மாதவான்னு சொல்லிட்டு தூங்கணுமா. என்ன ஒரு பொருத்தமாக இந்த சமூகம் மனிதருடைய நல வாழ்க்கைக்கு சொல்லி இருக்கிறது பாருங்கள். அடுத்தது திசை. இந்த திசையில் என்னென்னா கேலண்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த கேலண்டரில் சூளம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சூளத்துக்கு பரிகாரம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கிழக்கு திசைக்கு இன்றைக்கி சூளம்னா தயிர் பரிகாரம், மேற்கு திசைக்கு சூளம்னா வெல்லம் பரிகாரம், வடக்கு திசைக்கு சூளம்னா பால் பரிகாரம், தெற்கு திசைக்கு சூளம்னா தைலம் பரிகாரம். எவ்வளோ ஒரு பொருத்தமாக சமூகம் சொல்லி இருக்கிறது பாருங்கள். அடுத்து சதுரங்கம். எல்லாரும் இந்த சதுரங்கம் விளையாடி இருக்கீங்களா? செஸ்ஸு. அந்த போட்டி தான் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருக்க. அந்த செஸ்ஸில் வச்சுருப்பாங்க பாருங்கள், ரஜகத துரக பதாதிகள். நம்ம பேசும்போது இதெல்லாம் இந்த வார்த்தையை கேள்வி விட்டுருவோம். ரஜகத துரக பதாதிகள் என்னென்னா அதில் தேர், கரி, யானை, குதிரை, இந்த 4 வச்சு தான் அந்த சதுரங்கமே நடக்கும், அந்த விளையாட்டே நடக்கும். அடுத்து இது அப்படியே மனவளக்கலையில் சாமி எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அகத்தவம் 1, அகத்தாய்வு 2, குணநல பேரு 3, முழுமை பேரு. அப்போது மனவளக்கலை யோகாவும் 4ஆனது. அதுக்கு பார்த்தீங்க அடுத்துன்னு சொன்னால் அடுத்து 5. இந்த 5ல் தான் ஓம் நமச்சிவாயான்னு அவை பாட்டி சொன்னாங்க. அந்த நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்கு கூடவே இன்னும் கொஞ்சம் பாருங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் ஐயா மாதிரி இவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இந்தாப்பா
பார்த்து பத்திரமா இரு, வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சபூத கோயிலுக்கு போயிட்டு வா அப்படிம்பாங்க. எதுக்காகன்னு தெளிவாக சொல்ல தெரியலனாலும் சொல்லுவாங்க. பஞ்சபூதம் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உனக்குள்ள பஞ்சபூதம் நல்லா இருக்கும். இதான் கான்செப்ட். நமக்குள்ள பஞ்சபூதம் எது? நிலம் உடலாக இருக்கிறது, நீர் இரத்தமாக இருக்கிறது, நெருப்பு 98.6 ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது, காற்று பிராணவாயுவாக இருக்கிறது. அதுலேயும் ஒரு வேடிக்கை, ஒரு ஓட்டை உள்ள பலூனுக்குள்ள காற்றை ஊதி நூலில் கட்டி பறக்க விடலாம். அது லேசாக லூஸ் ஆனாலே அந்த பலூன் காற்று பூரா போய் பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஆனால் அந்த இறைநிலை 9 ஓட்டை உள்ள பலூனுக்குள்ளே காற்றை ஊதி பறக்க விட்டுருக்குறான். ஆனால் நாம் ஒவ்வொரு ஓட்டையிலையும் காற்று வெளியே போகுதுங்கிறத மறந்துட்டு நான் தான் இங்கே ரொம்ப நாளைக்கு வாழ போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். சரியா தப்புங்களா? எவ்வளோ பொருத்தம் என்பதை சிந்தனை செய்து வாருங்கள். அப்போது அந்த இறைநிலை, அதுக்கு 5 பஞ்சபூத கோயிலுக்கு போயிட்டு சொன்னாங்க. நிலத்துக்கான கோயில் காஞ்சிபுரம், நீருக்கான கோவில் திருவானைக்காவல், நெருப்புக்கான கோயில் எதுங்க? திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தின்னு சொன்னாங்க. எப்படி? பற்ற வச்சா முக்தி தானே, அப்போ நெருப்பு. அடுத்தது காற்றுக்கான கோயில் காளஹஸ்தி, ஆகாசத்துக்கான கோயில் சிதம்பரம். இந்த சிதம்பரம் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் நமக்கும் இறைவனுக்கும் என்ன பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லி. அப்போது அவ்வளவு அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். அந்த இறைவனை நாம் எப்படி சொல்கிறோம்? ஆகாயத்துக்கு இந்திரனை சொல்கிறோம், காற்றுக்கு வாயு பகவான், நெருப்புக்கு அக்னி பகவான், நீருக்கு வர்ண பகவான், நிலத்துக்கு பூமி பகவான் தானே சொல்லணும். ஏன் சொல்லலை? பூமாதேவி, பூமி தாய். இங்கே எங்கேயோ இடிக்குத வார்த்தை கொஞ்சம் பொருத்தமாக வருதான்னு பாருங்க. ஏன்னா எல்லா உயிர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு கோள் எதுனா பூமி. சூரியனில் உயிர் உற்பத்தி ஆகாது, சந்திரனில் ஆகாது, செவ்வாயில் ஆகாது. ஆனால் உயிர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் பூமி கிட்ட தான் இருக்குது. அதனால தான் பூமியை தாயாக சிருஷ்டித்தான் பூமாதேவி. எவ்வளோ பொருத்தமாக அமைத்திருக்கிறார்கள் பாருங்க. அடுத்தது கர்மேந்திரியம் எத்தனைங்க? 5. கர்மேந்திரியம் 5. கர்மேந்திரியம் செய்யலனா வேலை ஏதாவது நடக்குமா? கை, கால், வாய், குதம், குய்யம், இந்த 5 கர்மேந்திரியம். இந்த கை என்ன பண்ணுது? இந்த செல்போனை எடுக்கணும்னு மனசு நினைச்சா நினைச்சது மனசு, எடுப்பது கை. அங்கே வெளியே போய் பேசணும்னு மனசு நினைக்குது, நடப்பது கால். ஆகா இந்த பொருள் நன்றாக இருக்கிறது, மனசு நினைக்குது, வாய் சாப்பிடுது. சாப்பிட்ட பிறகு சத்தை உள்ள உறிஞ்சினதுக்கு பிறகு கழிவை வெளியேற்றணும், குதம், குய்யம். எவ்வளோ அற்புதமாக பொருத்தமாக 5 அளவை எப்படி சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். நாணேந்திரியம் 5. இந்த உடம்புல நாணேந்திரியங்கள் தோல், மெய், நாக்கு, மூக்கு, கண், காது. அடுத்தது கோஷங்கள் 5. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு 5 கோஷங்கள். அப்புறம் தெய்வத்தெல்லாம் எதில் செய்கிறாங்க? பஞ்சலோகம், அது 5. என்னென்ன பஞ்சலோகம்? தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், துத்தநாகம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எந்த பூஜை பண்ணாலும், வீடு கட்டினாலும் பஞ்சகவியம்னு ஒரு பிரசாதம் கொடுத்துருப்பாங்க. சாப்பிட்ருக்குறீங்களா? அந்த பஞ்சகவியத்தில் என்ன இருக்குது? பால், சாணம், கோமியம், தயிர், நெய். இந்த சாப்பிட்ட பிறகு மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. ஏன்னா என்ன செஞ்சாலும் நமக்கு திரும்பி வந்துடும். இதுதான் பெரிய விஷயம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளியே தீயாகி சுட்டுவிடும். சாமி அழகா சொல்லுவாங்க. இப்போ வெளியே வேஷம் போடக்கூடாது, உள்ளந்தான் தூய்மையாக இருக்கணும். மனம் என்னும் கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அப்படின்னா அந்த மனசை எப்படி வச்சுக்கணும்? தூய்மையாக வச்சுக்கணும். மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனித்து அரண் ஆகுல நீரபெற. அப்போ அந்த மனசை சகதி இல்லாமல் வச்சுக்கணும். நம்ம மனசை பூரா உப்பு மண்ணாக வச்சுக்கிட்டு நெல் விளையிலன்னா எங்கேருந்து விளையும்?
நம்ம மனசை சதுப்பு நிலமாக வச்சுக்கிட்டு மரவள்ளி கிழங்கு விளையலைன்னா எப்படி விளையும்? இந்த மனசை முதல்ல தூய்மை செய்யணும். அப்போ அது செஞ்சுட்டா நமக்குள்ள என்ன வராது? பஞ்சமா பாதக செயல் வராது. எது பஞ்சமா பாதக செயல்? கொலை, களவு, பொய், சூது, பிற கற்பழிப்பு. இந்த 5ம் பஞ்சமா பாதக செயல்கள். இந்த 5 செயலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் 5 பஞ்சபூத கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. நாம் இந்த 5 கோஷத்தில் மாட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுறோம்? சோறு கிடைக்கலன்னா சோறு சாப்பிட்றதுக்கு பொய் பேசுகிறோமா இல்லையா? ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து பஸ் ஸ்டாண்டில் போய் வேடிக்கை பாருங்க. ஐயா சாப்பிட்லையா, சாப்பாடு வாங்கி கொடுயாமா. நீங்கள் அவனை போய் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் 2000 ரூபா இருக்கும். பொய். தனக்கு ஒரு பொருள் வேணும், அந்த பொருள் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறோம்? அதை திருடுறான். சமுதாயத்தில் எந்தெந்த வகையில் திருடுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. வள்ளல் பெருமானார் பாவங்களை குறிப்பிட்டு எழுதி சொல்லுவார். அதில் 42 வகையான பாவங்களை வள்ளல் பெருமானார் சொல்லுவார். அதில் ஒரு சில பாவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நாம் எல்லாருமே குறைஞ்சது அதில் இரட்டை இலக்க எண்களை தொட்டு இருப்போம். சாதாரண பாலில் தண்ணி கலப்பது பாவம். வள்ளல் பெருமானார் பாலில் தண்ணி கலந்தா பாவம்ட்டாரு. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? தண்ணியில் பாலை கலக்கிறோம். பாவமா இல்லைங்களா? அரிசியில் கல்லை கலந்தால் பாவம்ங்கிறாரு. இன்னைக்கு ஹோட்டலில் போய் பாருங்க, பூச்செல்லாமே கலக்கிறாங்க. ரசத்தில் கரப்பாம்பூச்சி இருக்கு, நீ வேற ஒன்று, அதுக்கு ஏப்பா கவலைப்படுற? சாம்பாரில் பாரு பெரிச்சாலியே கிடக்குதுன்னு சொல்கிற அளவில் தான் சமூகம் இருக்கிறது. அப்போ இந்த அன்னமய கோஷத்திலே நம்ம இவ்வளவு. அதுக்கப்புறம் மனோமய கோஷம். இந்த மனசு எங்கெங்கே போகுதுங்க இன்னைக்கு தெரியல. ஒரு நிதானம் கிடையாது. இந்த மாயையில் சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சு போகுது இந்த சமுதாயம். இந்த மாயையிலிருந்து வெளியே வரணும் மனுஷன். அதுக்கு தான் இறை வழிபாடு, இறை உணர்வு, இதையெல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த 5லிருந்து 6 இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன். அறுசுவைன்னு சொல்லிட்டாங்க. அது 6 சுவையில் எல்லாரும் 6 சுவை சாப்பிட முடியுதா? அப்படியே மனசுக்குள்ளேயே கையை உயர்த்திக்கங்க. தூக்க வேணாம், வம்பு. நமக்குள்ளே இருக்கிறது வெளியே தெரிஞ்சு போயிடும். ஸ்வீட்டு இப்போ நைட்டு அங்கே பரிமாறும் போது பார்த்தா தெரியும். ஆமாம்மா எனக்கு ஸ்வீட் வேணாம்மா. காப்பியா? சர்க்கரை போட்டால் போடாமையா? இல்லையா? நானும் என் நண்பர் ஒருத்தர், அவர் கோயிலுக்கே பெரும்பாலும் எப்பவும் வரமாட்டார். எங்கள் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் பிளாக் மாரியம்மன் கோயில் இருக்குது. திடீர்னு பார்த்தா அவர் வந்தார். என்ன மாமா இன்னைக்கு அதிசயமாக கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை ஒரு 9 சுற்று சுற்றலான்னாரு. சரின்னு 2 பேரும் 9 சுற்று சுற்றிட்டு போனோம். மாப்பிள்ளை ஃப்ரீயாக இருக்கிறீங்களான்னாரு. இப்போ தாங்க நம்ம சும்மா இருக்கிறீங்களான்னு. அந்த மாதிரி இருக்கங்க அப்படின்னு. சரி வாங்க கோவை மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரலாம்னாரு. சரி மாமா கூப்பிட்றாரு அப்படின்ட்டு நானும் போனேன். அங்கே போனோடனே உள்ளே போன பிறகு அப்போ டோக்கன் போட்டிருக்காரு. டோக்கன் போட்டால் அப்படி இப்படின்னு காலையில் நாங்கள் போனது 8:30 மணிக்கு. அங்கே கூப்பிட்றது 1:15 மணி 1:30 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் உள்ளே போனோடனே என்ன மாமா கோயிலில் வந்து சுற்றினி, என்ன சமாச்சாரம்னு. இல்லை பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டாங்க. எதுவும் இல்லைன்னு வரணும்ப்பா. அதுக்கு தான் காலையில் வந்து நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணினேன் அப்படின்னாரு. சரிங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டாக்டர் போனோடனே எல்லா ரிப்போர்ட்டும் வந்த வாட்டி உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், பயப்பட வேண்டான்னாரு. அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து கேட்டார், ஏன் நம்ம அப்பா இருக்கு அந்த காலத்தில் அப்படின்ட்டு நிறுத்திட்டார். என்னன்னு சொல்லலை. அப்பா இருக்கு அந்த காலத்தில். திரும்பவும் கேட்டார், சொல்லுங்க சார் சர்க்கரையாவது இருந்துச்சுங்களா அப்படின்றாரு. இல்லை உங்களுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதை கொஞ்சம் அளவாக பயன்படுத்திக்கங்க அப்படின்னாரு. இவருக்கு மனசு அங்கேயே அப்படியே அது வரைக்கும் ரோஜாப்பூ மாதிரி இருந்த மாமன் இப்பொழுது அப்படியே வாடிய ரோஜாவாக மாறிட்டார். சரின்னு 2 பேரும் வந்தோம். சரி மாப்பிள்ளை பஸ் ஏறு கரும்பத்தம்பட்டி போயிடலாம் அப்படின்னாரு. சரி மாமா நீங்கள் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க பாருங்கள், மூஞ்சி பசியில் வாடுதே அப்படின்னு. அங்கே போனோடனே அவருக்கு சாப்பிட்றதுக்கே மனசு வரல. டாக்டர் தான் அப்பா இருக்கு என்னன்னு கேட்டார. அங்கே போனோடனே கடையில் போய் சரி ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு போகலான்னு 2 பேரும் அன்னபூர்ணாவில் போய் உட்காந்தோம். உடனே அவர் கூப்பிட்டார், அந்த அதை என்ன சொல்லி கொடுக்கக்கூடியவர் கூப்பிட்டு, சர்க்கரை இல்லாத ஒரு காப்பி, சர்க்கரை போட்டு ஒரு காப்பி அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணார், இங்கேருந்து ஐயாவுக்கு சர்க்கரை இல்லாத ஒரு காப்பி. எவ்வளோ பெரிய மானமே போச்சு. நினச்சி பாருங்க. என்ன
எவ்வளோ ஒரு வருத்தமான செய்தி. ரொம்ப வந்து நுட்பட்டார். அப்பதான் சொன்னேன், மாமா ஒன்றும் கவலை இல்லை, காலையில் ஒரு 6 மணிக்கு வாங்க, ஒரு அரை மணி நேரம் மன்றத்துக்கு வாங்க அப்படின்னா. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை மாப்பிள்ளனார். ஏன் மாமா, கலெக்டருக்கு 48 மணி நேரமோ, தாசில்தாருக்கு 36 மணி நேரமோ, உங்களுக்கு 24 மணி நேரமோ, எனக்கு என்ன 12 மணி நேரமோ அந்த இறைநிலை கொடுத்துருக்குது. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்குது. நீங்கள் காப்பி போட்டு சக்கரை போட்டு காப்பி குடிக்கணுமா வேணாமா? இன்னும் பயமாக இருக்குது. பயப்படவே வேணாம், வாங்க மனவளக்கலை மன்றத்துக்குன்னு சொன்னேன். அப்புறமா தான் அவர் வர ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் ஒரு துணை பேராசிரியர், அது வேறு ரகசியம். ஏன்னா அதை உணர்ந்து கொண்ட பிறகு, அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு வருகிற போது இப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த உடல் மனம் எவ்வளவு துன்பப்படுகிறது. இந்த 5லிருந்து மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும். அதுக்கு தான் சாமிஜி இந்த 5 கோஷங்கள்லேருந்து வெளியே வாங்கங்கிறார். நாம் இந்த 5 பெட்ஷீட்டையும் போட்டு அமுக்கி கட்டி போட்டு வச்சுருக்கிறோம், உண்டா இல்லைங்களா? அடுத்து 6 இன்ப சுவைகளில் 6ஆனவன் யார்? இறைவன். இப்போ ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட முடியுதான்னு பாருங்கள். நிறைய பேர் அல்சருங்க, பச்சை மிளகாக பார்த்தாலே பசி தீரும். பச்சை மிளகாவை பார்த்தாலே பசி தீரும், சாப்பிட முடியாது. ஸ்வீட்டு பார்த்துக்கோ, தொட முடியாது. பழங்கள் அப்படித்தான் நிலைமை. கிழங்குகள் சாப்பிடும், ஐயோ கேஸ் ட்ரபிள்ங்கன்னாரு. கேஸ் ட்ரபிள்னால் ரொம்ப அஜாக்கிரதையாகவும் இருந்துடக்கூடாது. அது எங்கே ட்ரபிள் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அது கை காலில் ட்ரபிள் பண்ணால் வலி, இங்கே ட்ரபிள் பண்ணால் டோட்டலுக்கு வலி. சரியா? அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்போ அந்த 5 இதிலிருந்து 6 சுவைகளுக்குள்ளே வரும்போது மனுஷனுக்கு என்ன வரக்கூடாதுங்க? மிக முக்கியமான விஷயம், மனுஷனுக்கு எந்த சுவைகளுக்குள்ளும் அடிமையாகி விடக்கூடாது. அடிமையாயிட்டா என்ன நடக்கும்? காரத்தை அதிகமாக சாப்பிட்டா கோபம் வரும். காரத்தை அதிகமாக சாப்பிட்டா கோபம் வரும். எதை சாப்பிட்டா என்ன வருங்கிறது அடுத்த மன்றத்தில் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டால் நம்ம டாபிக் பொறுத்ததுக்கு முடிக்க முடியாது. அப்போது 6 குணங்கள் மனுஷனுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு பாருங்கள். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்கள் இருக்கா? ஒரு பாடலே இருக்கும், 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்றே செய்வார், ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இப்போ நமக்கு அந்த அமைதி வேணும். ஏன்னா உலக அமைதி வார விழாவில் வந்துட்டு அமைதியை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு கிடைக்கிற அமைதி என் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும். என் குடும்பத்திற்கு கிடைக்கின்ற அமைதி என் உறவுகளுக்கு கிடைக்க வேண்டும். என் உறவுகளுக்கு கிடைக்கிற அமைதி என் நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டும். நான் வாழ்கிற என் ஊருக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டும். அப்போ ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. அதை நோக்கிய பயணம் இருக்கணும். ஆனால் இங்கே நடுவில் என்ன இருக்குது? மனசுக்குள்ள வேற எதோ இருக்குது. ஆசை, களவு, கோபம் கொண்டவன், ஆமாம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனிதன் வடிவில் தெய்வம். நாம யாரு இப்போ? மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை இல்லையா? உள்ளே மிருகம், வெளியே மனிதன், உணர்ந்து கொள்ள முடியாத கவிதை. இப்போ அந்த மிருகத்தை கொண்டு இங்கே உள்ள இருக்கிற தெய்வத்தை பார்க்கணும். இறை உணர்வு. அந்த இறை உணர்வை பார்க்கறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த அருகுண சீரமைப்பை பெற வேண்டும். இந்த அருகுண சீரமைப்பை பெறணும்னா நீ நல்லா சாப்பிட்டு வயிற்ற கெடுத்து வச்சுட்டேன்னு சொல்லி தீபாவளிக்கு அடுத்த 6வது நாள் சஷ்டி விரதம்னு ஒரு விரதத்தை வச்சாங்க. போனீங்களா? 6 நாள் விரதம் இருந்தீங்களா? யாருமே சஷ்டி விரதம் இல்லையா? ஆமாம். அறுபடை வீடு என்னென்ன வீடு? திருப்பரங்குன்றம், அடுத்தது திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படை வீட்டுக்கு நீ போயிட்டு வா. ஏன்? தீபாவளி பலகாரம் சாப்பிட்டது எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சு. கொஞ்சம் விரதம் இரு, ஒரு 6 நாளைக்கு சஷ்டி விரதம் இரு, உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ஜீரணம் பண்ணிடும், நோய் கிடையாது. அதுக்கப்புறம் அதை ஒரு 40 நாள் விரதமாக இருந்து ஆண்கள் பூராவும் தைப்பூசத்துக்கு பழனி மலைக்கு போயிட்டு வந்தால் ஆரோக்கியம். எவ்வளோ அழகாக இந்த உடலுக்கு பொருத்தமான பக்தி மார்க்கத்தில் வைத்திருக்கிறார்கள். இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். திருப்பரங்குன்றத்தில் போனால் என்ன தரிசனம் பார்க்குறோம்? என்ன தரிசனம்? முருகனை தான் பார்க்குறோமா? வேற யாரையும் பார்க்கலையா? வள்ளி தெய்வானை சமேதகராக சுப்பிரமணியரை பார்க்குறோம். கணவன் மனைவி சமேதகராக
இப்போ திருமணமானவர்கள் எல்லாரும் அந்த மாதிரி பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, அன்பு பெருகும். சரிதா? அப்பா முருகா, உன்ன மாதிரி நானும் சந்தோஷமா நாங்கள் 2 பேரும் இருக்கணும்ப்பா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவர்களுக்குள் அன்பை பெருக்கெடுக்க வைக்கும். அடுத்தது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு நடுவில் கோபம் வந்துடும். கோபம் வந்து அவ போய் நின்ன இடம் எந்த இடங்க? எதுக்காக கோபம்? ஆஃப்டர் ஒரே ஒரு பழத்துக்காக. ஒரே ஒரு பழத்துக்காக கடவுளுக்கே கோபம் வந்திருக்குது. கடவுள் கோபம் வந்ததுனால கோமணத்தோடு நின்னாரு. உங்களுக்கும் வாழ்க்கையில் கோபம் வரக்கூடாது. இதை சாமி அருகுண சீரமைப்பில் இதற்காக ஒரு பயிற்சியை வடிவமைச்சு நம்ம கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் எது சரி எது தப்புன்னு கடவுளுக்கே தெரிகிறது. அப்புறம் தான் தவறுக்கு சுட்டி காட்டுற இடத்துல வராரு. அந்த இடம் தான் சுவாமி மலை. சரியா? இது எல்லாம் தவறு, இது சரி, இது இப்படி கோவப்படக்கூடாது, இப்படி கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும், திருச்செந்தூரில் ஒரு குழந்தை வடிவில் வாழணும், நமக்குள் இருக்கிற சூரனை சம்ஹாரம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் செஞ்சிட்டா வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு நான் மற்றவங்களுக்கு பலமாக இருக்கணும். பல முதிர்ச்சோலை. அப்போ இந்த மாதிரி ஒரு பொருத்தத்தை, ஒரு இடத்தை பார்க்கிற போது நம் எண்ணத்திலே தெளிவு ஏற்பட்டு நாமும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இறைநிலையினுடைய அழைப்பு. அதை தாண்டி அடுத்து வரோம். எங்கே வரோம்னு பாருங்க. வாழ்க்கையில் 7க்குண்டான கிரகம். இந்த 6ல் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன். மீண்டும் வக்ரம். 6 என்பது சுக்கிரன். யாருடைய வாழ்க்கையில் 6வது எண் அதிசய எண் என்று சொன்னால் ஆண்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுக்கிரன் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். 3, 6, 8, 12 இருந்து விட்டால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து முரண்பாடுகள் இருக்கும். இதை திருமணம் பார்க்கும்போது எல்லாரும் நாம் என்ன பண்ணுறோம்? ஐடி பொண்ணு, மாப்பிள்ளை ஐடி, 2 பேரும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி கல்யாண மண்டபத்தில் தேதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள். ஜோசியர் என்னையா பண்ணுவான்? நீங்களே ஐடி பொண்ணு ஐடி மாப்பிள்ளை முடிவு பண்ணிக்கிட்டீங்க. கல்யாண மண்டபத்துலேயும் தேதி 5ஆம் தேதின்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஜோசிக்கார் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியும். நல்லா இருக்குதுங்க, பொருத்தம் நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணுங்க வேண்டியதுதான். கல்யாணம் பண்ணி 6 மாதம் கழித்து பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல. ஏன் என்ன வந்துச்சு 6 மாதத்துக்குள்ளே? நான் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு இந்த கேள்வி கேட்குறேன். என்ன அந்த 6 மாதத்துக்குள்ள எதையே கண்டீங்க வாழ்க்கையில்? ஒன்றுத்தையும் கண்டிருக்க முடியாது. எப்படி அதுக்குள்ள மனக்கருத்து பிணக்குகள் வந்தது? என்ன காரணம்? 2 பேருடைய பொருத்தத்தை மட்டும் தயவு செய்து நட்சத்திர பொருத்தத்தை பார்க்காதீங்க. பெண்ணுடைய ராசியை ஆதாரமாக பாருங்கள். ஏன்னா எல்லையற்ற சக்தி இறைநிலை அங்கே தான் கொடுத்துருக்குது. அந்த எல்லையற்ற சக்திக்கு ஈடான சக்தியை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். 1 கிலோ கல் வச்சா 1 கிலோவுக்கு சமமாக பழம் வைக்கணும். அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு வருகிற போது இந்த பெண் 6ஆம் இடமா, பெண்ணுடைய ராசிக்கு மாப்பிள்ளையோட ராசி 6ஆம் இடமாக வந்தால் திருமணத்திற்கு பிறகு 2 பேருக்கும் உடல் நலம் கெடும். கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா வருத்தமாக இருக்காதா? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா வருத்தமாக இருக்காதா? அதனால தான் 6வது ராசி வேண்டாங்கிறாங்க. 8வது ராசி 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படும், மன ஒற்றுமை ஏற்படாது. 12வது ராசி விரயம் ஏற்படும். விரயத்தை கூட தாங்கிக்கலாங்க, செலவு. ஆனால் இந்த 6, 8 வராமல் இருக்கணும் இல்லை? அதற்காக தான் அந்த ஜோதிடத்தில் தெளிந்த ஞானிகள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். நாம் தான் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்லையே. மாப்பிள்ளையும் வாத்தியார், பொண்ணும் டீச்சரு, கல்யாணம் பண்ணணும். மாப்பிள்ளையும் டாக்டர், பொண்ணும் டாக்டர், கல்யாணம் பண்ண. எப்படி நீங்கள் அந்த தவறுகளை சரி செய்ய முடியாது. எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு இருக்கிற சமூகம், எங்கள் அப்பா என்னை 25 வருஷம் நான் என்ன கேட்குறனோ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து, நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து, நல்ல ஸ்கூலுக்கு போகிற பேக் வாங்கி கொடுத்து, எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து, நல்ல கம்மல் வாங்கி கொடுத்து, நல்ல மூக்குத்தி வாங்கி கொடுத்து, எனக்கு வாங்கி கொடுத்த எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்து கொடுப்பார்னு நம்பக்கூடிய அளவுக்கு இன்றைய தலைமுறைகள் இருக்கிறதா? இல்லையே. இது நிறைய பேர்கிட்ட தனியாக பேசுகிறோன்னா கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. சபையில் பேச முடியாத வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க? எனக்கு 18 வயசாகி போச்சு, நான் மேஜர் ஆகலை, குடும்பம் பேஜார் ஆகுது.
இப்போ இந்த இடத்துல ஒன்று சிந்திக்கணும். ஒரு பழம் பாடல் ஒன்று சொல்லுது, எட்டு எட்டா வாழ்க்கையை கூட்டிக்கோ, எந்த எட்டில் நீ இருக்க பார்த்துக்கோ, ஓரெட்டில் விளையாடாத விளையாட்டும், ஈரெட்டில் பெறாத கல்வியும், மூவெட்டில் செய்யாத திருமணமும், நாலெட்டில் பெறாத பிள்ளையும், ஐயெட்டில் சம்பாதிக்காத சம்பாத்தியமும், ஆறெட்டில் சுற்றி பார்க்காத ஊருலகமும், ஏழெட்டில் எடுக்காத ஓய்வும் ஓய்வே அல்ல. அப்போ வாழ்க்கையில் நாம் எந்த எட்டில் இருக்கோன்னு நம்ம பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த மூவெட்டில் திருமணம் நடந்துடணும். நடக்கலைன்னா எங்கே பிரச்சனை கண்டுபிடிக்கணும். அதை நோக்கி நம்மளுடைய அறிவு ஆராய்ச்சிக்கு போக வேண்டுமோ தவிர கோவப்படக்கூடாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஏழுமலையான்கிட்ட வேண்டணும். எந்த ஏழுமலையான்கிட்ட? இந்த ஏழுமலையான்கிட்ட. சப்த நதிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த நதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. சப்த ஸ்வரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த கன்னியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த மோட்ச நகரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த ஸ்வரங்கள், சப்த ரிஷிகள், சப்த கிரி. திருமண பந்தத்தில் சப்த அடி எடுத்து நடக்க வேண்டும். இருக்கா இல்லையா? இல்லை, இதெல்லாம் புதுசா இருக்கா? புதுசா இருக்கா? சப்த நதி எதுங்க? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி. நாமளும் காவேரி பாயக்கூடிய இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோமே, நாம் எவ்வளோ பாக்கியசாலிகள், எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். ஒரு நாளாவது சந்திச்சிருக்கிறோமா? 2 மணி நேரத்தில் போனால் காவேரியில் குளிச்சுட்டு வந்துடலாமா? ஒரு புண்ணிய நதியில் தீர்த்தம் ஆடுகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா? அதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் இங்கே வரணுன்னா எவ்வளோ நேரம் செலவழிக்கணும்? ஆனால் நமக்கு எவ்வளோ அருகாமையில் இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சப்த ரிஷிகள், அகத்தியர், அத்ரி, பரத்வாஜர், கௌதமர், ஜமத்கனி, வசிஷ்டர், காசியப்பர், விஸ்வாமித்திரர். இந்த சப்த ரிஷிகள், ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருப்பார்கள். குரு வசிஷ்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ராமாயணத்துக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். விஸ்வாமித்திரரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ளே போனால் தெரியும். பரத்வாஜரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜமத்கனி முனிவர். இந்த ஒவ்வொரு முனிவரும் சப்த ரிஷிகளும் இந்த உலகத்திற்கு எப்படி கடமையற மாற்றியிருக்காருன்னு பாருங்க. சப்த கன்னியர், நீ எல்லாரும் பெண்கள் பூரா கும்பிடக்கூடிய தெய்வம் இதுதான். சக்தி ஒரு 7 வடிவத்தில் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன், இயங்காமல் இருந்தால் சிவம், இயங்க ஆரம்பித்து விட்டால் அது சக்தி. அந்த சக்தியில் முதல்ல பிரம்மி, நம்ம இறைநிலையில் பிரம்மம், பிரம்மன் இல்லையா, அது இங்கே பிரம்மி. அடுத்தது மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி அம்மன், இந்திராணி, சாமுண்டி. வாராகி எல்லாத்துக்கும் தெரியும். பஞ்சமி தீதி அன்னைக்கு தவறாமல் போய் கும்பிடுவீங்க. கரெக்டு தானா? பொருத்தம் தப்பா இருக்கா? வாராகி. அதே மாதிரி சப்த ஸ்தலங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தால் இந்த ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், அங்கே வழிபாடு செய்துட்டு வாங்கன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது என்ன சப்த ஸ்தலங்கள்? ஐராரப்பர் எங்கே இருக்குன்னா திருவையாறு பக்கத்தில். அப்புறம் ஆபத் சகாயேஸ்வரர், ஓதனவனேஸ்வரர், வேதபுரீஸ்வரர், சண்டீஸ்வரர், புவனநாதர், நெய்யாடி அப்பர், சப்த விடத்தலங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்த மோட்ச நகரங்கள். நீங்கள் இந்த பிறவியில் மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் இந்த நகரங்களுக்கு போயிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? அதில் ஒன்று வாரணாசி. எல்லாம் போகிறாங்களா? நம்ம ஊரில் காசிக்கு போகிறாங்களா? அயோத்தி, அப்புறம் காஞ்சிபுரம், மதுரா, துவாரகை, உஜ்ஜயினி, ஹரித்வார். இந்த இடங்கள்ல வாழ்க்கையில் ஒரு முறையேனும் போயிட்டு வரணுமா? ஒரு முறையேனும். சப்த ஸ்வரங்கள், சரிகம பதனிசா, அது எல்லாத்துக்கும் தெரியும். சப்த சிரஞ்சீவி, நோய் இல்லாமல் வாழ்வதற்கு சப்த சிரஞ்சீவியை சொல்லியிருக்கிறாங்க. அதில் அஸ்வத்தாமனுக்கு இறப்பே கிடையாது. அதே மாதிரி பலி, அடுத்தது வியாசர், அனுமன், விபீஷணன், பரசுராமர், கிருபாச்சாரியார். இவங்களுக்கெல்லாம் மரணமே இல்லாத ஒரு நிலைப்பாடு. அப்போ எந்த அளவுக்கு இந்த உடலை அவர்கள் வலிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சப்தகிரி வாழ்க்கையில் இறைநிலை அடையணும்னா 7 மலை ஏறணும். மனித உடலுக்கு பெயர் 7 நிலை கம்பம்.
மனித உடல் சாப்பிட்ட சாப்பாடு 7 தாதுக்களாக பிரிஞ்சிருச்சுன்னா நோய் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதில் கிரடாத்திரி, விருஷபாத்திரி, அஞ்சனாத்திரி, நீலாத்திரி, சேஷாத்திரி, வேங்கடாத்திரி, நாராயணத்திரின்னு சப்தகிரி மலை இருக்குது. திருப்பதி படியேறி நடந்தவங்களுக்கு இது தெரியும். சப்த அடி எடுத்து வச்சு வாழ்க்கையை தொடங்கணும். இதெல்லாம் நீங்கள் அடையணும்னா திருமண பந்தத்தில் 7 அடி எடுத்து வைக்கணும். அந்த 7 அடிக்கும் தமிழ் இலக்கியம் மிக அற்புதமான அர்த்தங்களை சொல்கிறது. அதில் 7வது அடியை மட்டும் ஒரு அடியை சொல்லிவிடுகிறேன். திருமணம் செய்யாத எந்த ஒரு ஆணும் இறைநிலையை அடைய முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ இறைநிலை அடையணும், மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் அந்த ஆண் வெறுமனே நீ இதாக இருந்துட்டு போயிட முடியாது. திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் நல்லறம் நடத்த வேண்டும். அருட்தந்தை மகரிஷி இந்த இடத்துல தான் உயர்ந்து நிற்கிறார். நீ சாமியாராக போயிட்டா இறைநிலை அடைஞ்சிட முடியாது. நீ இல்லற கர்மங்களை செய்து நல்லறம் செய்தால் மட்டும்தான் இறைநிலை அடைய முடியும்னு சாமிஜி மட்டும்தான் தெளிவாக நமக்கு அதை சொல்லியிருக்காங்க. அதில் 7வது அடியில் ஒரு மந்திரம். ஏ பெண்ணே, எத்தனையோ பிறவிகள் எடுத்து விட்டேன், இருந்தாலும் நான் இறைநிலையை அடைந்த பாடில்லை. இந்த பிறவியில் உன் கரம் பற்றி உன் மூலமாக ஒரு பிறவி எடுத்து என்னுடைய கர்மாவை தீர்த்து நான் இறைநிலை அடைய எனக்கு உதவி செய்வாயாக. சப்த அடிகளில் தத்துவம் அப்படி நமக்கு இருக்கிறது. இதை நமக்கு தெரியறதுக்கு தான் வானத்தில் வானவில் வருது. வானவில் வந்தது பார்த்துருப்பீங்க. வானவில்லில் 7 வண்ணங்கள் இருக்கும். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ, ஊதா என்று 7 வண்ணங்கள் இருக்கும். அது ரொம்ப நேரம் இருக்குமா அப்படின்னா இருக்காது, கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போகும். அப்படித்தான் இந்த உலகத்தில் எல்லாம் மாயை, எதுவும் நிலையல்ல என்பதை வானவில் உணர்த்துகிறது. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட மனுஷா, நீ இன்னும் கீழே கிடக்காத, கொஞ்சம் மேலே வான்னு சொல்லி மனித உடல்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம் மேலே வந்தால் நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லுது. எது? இறைநிலை சொல்லுது. அப்போ அதுக்கு வரணுமா இல்லையா? நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஆரோக்கியமாக இருக்கணும், என் பாவம் தீரணும்னு பல தீர்த்த யாத்திரைகள் போகிறோமா இல்லையா? மன்னர்கள்லாம் அந்த காலத்தில் தீர்த்த யாத்திரைன்னு போயிட்டு வருவாங்க. மகாபாரதம், ராமாயணம் படிச்சிங்கன்னா மன்னர் தீர்த்த யாத்திரை போயிருக்காரும்பாங்க. திருமூலர் தான் தெளிவாக சொல்கிறாரு, உள்ளத்திலே உள்ளது பல தீர்த்தங்கள், அந்த ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் நீராடணுங்கிறார். யார்? திருமூலர் பெருமான். மூலாதாரத்தில் என்ன தீர்த்தம் இருக்கிறது? பால் உணர்வு சுரப்பி. சுவாதிஷ்டானத்தில் என்ன தீர்த்தம் இருக்கிறது? அட்ரினல் சுரப்பி. மணிபூரகத்தில் என்ன தீர்த்தம் இருக்கிறது? இன்சுலின் சுரப்பி. அநாகதத்தில் என்ன இருக்கிறது? தைமஸ் சுரப்பி. விசுக்தியில் என்ன இருக்கிறது? தைராய்டு, பேராதைராய்டு சுரப்பி. ஆக்னையில் என்ன இருக்கிறது? பிட்யூட்டரி சுரப்பி. இந்த 6 சுரப்பிகளிலும் 6 தீர்த்தங்களிலும் நீராடி 7வது சுரப்பி உச்சந்தலையிலே, தலைக்கு பின்பகுதியிலே, மூளைக்கு அருகாமையிலே 1000 இதழ் கொண்ட தீர்த்தம் பீனியல் சுரப்பி இருக்கிறது. அதுக்கு பேரு சந்திர புஷ்கரணி. அந்த சந்திர புஷ்கரணியில் இந்த ஆத்மா என்கிற ஜீவ ஆத்மா நீராடினால் நீ மோட்சத்தை அடையலாம். இப்போ 7 நகரத்துக்கு போயிட்டு வர்றது ஈஸியா? 7 சப்த தடங்களுக்கு போயிட்டு வர்றது ஈஸியா? 7 தீர்த்தங்களில் நீராடிட்டு வர்றது ஈஸியா? இந்த உடலில் இந்த 7 செய்கிறது ஈஸியா? எது ஈஸிங்க? அப்போ இந்த உடலுக்குள்ள எவ்வளவு பொருத்தமாக இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8 மிக அற்புதமாக சாமி ஒரு பாடலில் சொல்லுவாங்க. அது என்ன 8 அப்படின்னு சொல்லி. இந்த 8 என்ன? இந்த 8ஐ தெரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையிலே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் தான் அஷ்ட சித்தர்கள். அவர்கள் யார்? யோகத்தில் கொடுத்தது அட்டாங்க யோகம். யோகத்தின் 8 நிலைப்பாடுகள். அந்த யோகத்தின் 8 நிலைப்பாடுகளில் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம்னு சொல்லிட்டு 8 நிலைப்பாடுகளை இந்த அட்டமா சித்தியில் சொல்லியிருக்காங்க. இதை
நம்ம எல்லாருக்கும் தெரியறதுக்காக அஷ்ட திக்பாலர்கள் வீடு கட்டும்போது வாஸ்து பார்ப்பீங்க. வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அஷ்ட திக்பாலர்கள் இந்த வீட்டில் சரியாக அமையல. நாம் வீடு கட்டும்போது 4 திசையை தான் நாம் பார்த்துருப்போம். நம்மளுடைய இல்லற மகிழ்ச்சிக்கு 8 திசைக்கு 8 பாலகர் சொல்கிறாங்க. அக்னி தேவன், யமதர்மன், நிருத்தி, வர்ணதேவன், வாயு தேவன், குபேரன், ஈசானன், இந்திரன், இவங்க 8 பேரும் கண்காணிக்கிறார்களாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் அந்த வீட்டில் என்ன பேசிக்கிறோமோ, நாம் என்ன செய்கிறோமோ, இந்த எண் திசைகளிலும் இருந்து இந்த அஷ்டதிக் பாலகர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்காணிப்புங்கிற இடத்துல நான் ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பகவத்கீதையிலிருந்து உத்தவ கீதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கிருஷ்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தவர் உத்தவர். அந்த உத்தவருக்கு எல்லாம் அந்த மகாபாரதமே முடிய போகிற தருணம் வருகிறது. கிருஷ்ணர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கடைசியாக அவருடைய அந்த பிறப்பை அவர் நிறைவு பண்ண விரும்புகிறார். அப்போ சொல்கிறாரு, உத்தவரே, எல்லோருக்கும் அவரவர்கள் வேண்டிய வரங்களை கொடுத்து விட்டேன். என்னுடைய இந்த கிருஷ்ண பிறப்பு நிறைவு பெறப்போகிறது. உங்களுக்கும் ஏதாவது நான் செய்துவிட்டு தான் இந்த பிறவியை நிறைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள்னாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா, இல்லை இல்லை, நீ ஏதாவது கேட்டு தான் ஆகணும், ஏதாவது வாங்கி தான் ஆகணும்னாரு கிருஷ்ணர். இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களோடு இருந்ததை எனக்கு பெரும் பாக்கியம் என்று நினைக்கிறேன், எனக்கு வேறொன்றும் வேண்டாம்னா. இல்லை, உனக்கு ஏதாவது செய்யவில்லை என்றால் என் மனம் நிறைவடையாது சொல்லுனார். இறைவனுடைய நிலைப்பாடே அப்படி இருக்கிறது. அப்போ தான் உடனே சொன்னார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதற்கு மட்டும் விளக்க வேண்டும்னார். ஆம் சொல். அங்கே துரியோதனன் சபையிலே துயிலுரியப்பட்டதே, நீ அதை தடுத்திருக்கலாமா இல்லையா? கிருஷ்ணர் யோசிக்கிறார். ஏன் தடுக்கவில்லை? அவன் என்னை அழைக்கவில்லையே, தர்மன் என்னை அழைக்கவில்லையே. அப்போ கூப்பிட்டாதான் நீ போய் காப்பாத்துவியா? கூப்பிடாமலே காப்பாற்றக்கூடியவன் தானே இறைவன், நீ ஏன் போலனார். அவன் என்னை அன்பாலே கட்டி போட்டு விட்டான். நான் இங்கே சூதாடுகிறேன், சூதாடுவது அந்த கண்ணனுக்கு தெரியக்கூடாது, அந்த கண்ணன் மட்டும் இங்கே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவன் ஆடினான். அப்போ ஏன் காப்பாற்றலன்னு என்னை ஏப்பா குறை சொல்கிறேனார். இல்லை, இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றிருக்கணும் இல்லைன்னா. நீ நல்லா கவனி, துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சூதாடணும்னு நினைக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு சூதாட தெரியாது, எனக்கு பதிலாக எங்கள் மாமா சகுனி ஆடுவார்னு சொன்னான். தர்மன் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு தெரியாது, எனக்கு பதிலாக கிருஷ்ணர் ஆடுவார்னு சொல்லியிருந்தா இந்த சூதாட்டம் நடந்திருக்குமா? ஊழ்வினை கர்மா அங்கே நிற்குது. சரிங்களா? அப்போ அது நடக்க வேண்டிய சில நிர்பந்தங்கள், காரணங்கள் அங்கே வருகிறது. அப்படித்தாங்க இறைநிலை நம்மளை அஷ்டதிக் பாலகர்களாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்னை இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், யாராவது ஒரு பெண்மணியை, யாராவது ஒரு ஆடவர் மனம் புண்படும்படியாக ஒரு வார்த்தை பேசுவார்களா இந்த உலகத்திலே? இன்றைக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய குற்றம். பெண் இனத்தை மதிக்காத சமூகம் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக வரலாறுகள் கிடையாது. இன்றைக்கு பார்த்தா தொலைக்காட்சி பெட்டியை திறந்த அவ்வளோதான், எல்லா பிரச்சனைகளும் இங்கே தான் ஓங்கி இருக்கிறது. காரணம் என்ன? மனிதன் தன்னுடைய பிறப்பின் மகத்துவத்தை அறியாமல் மாயையிலே சிக்கி கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ள போராடுகிறான். அப்போ இறைநிலை என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து விட்டால் யாராவது நினைப்பாங்களா? இங்கே யாருமே இல்லை. அப்படின்னு நினைக்கிற போது தானே தப்பு செஞ்சிட. இறைநிலை நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குதே. புரிகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் உங்களை கண்காணித்து கொண்டிருப்பார்கள். இது என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பேசும்போது பள்ளி சகனம் சொல்லும். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அப்படியே ஆகட்டும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்படியே ஆகட்டும். அதனால தான் வீட்டில் நல்லதை பேசணும்னு சொல்கிறாங்க, நல்லதை பேசணும். அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த இதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகிறோம். அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? சென்னையில் பெசன் நகர் பக்கத்தில் இருக்குது. 8 லட்சுமி. இப்போ எல்லாம் 8 பிடிக்காதா? வண்டி வாங்கினீங்கன்னா 8ஆம் நம்பர் வேணான்ருவீங்க. ஆனால் 8 லட்சுமி மட்டும் வேணும். என்னங்க நியாயம்? அரசாங்கம் அதனால தான் யோசனை பண்ணிச்சு, அது எங்ககிட்டயே கொடுத்துருங்க,
எல்லா லாபத்தையும் நாங்களே அடைஞ்சிக்கிறோம்னு அரசாங்கம் 8ஆம் நம்பர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரியா தப்பா? நாம் யாரும் 8 அதிகம் யாருமே கேட்க மாட்டேங்கிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் நடத்தும்போது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, 7ஆம் நம்பர் கொடுங்க, 9ஆம் நம்பர் கொடுங்க, 1ஆம் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறோமோ தவிர, எனக்கு எந்த நம்பர் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மனம் தயாராக இல்லை. அதில் ஆதிலட்சுமி அவங்க தான் உடல் நலத்தை கொடுக்கக்கூடியவர்கள். எதுக்காக வழிபாடு செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். தானியலட்சுமி நமக்கு தான் சோறு போடுற அன்னபூரணி, அவங்க தான் தானியலட்சுமி தரிசனம். அடுத்து தைரியலட்சுமி, வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்கிற மனோ திறன் வேண்டும், தைரியலட்சுமி. கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, கல்யாணம் பண்ணால் குழந்தை பாக்கியம் வேணுமா வேணாமா? சந்தானலட்சுமி. விஜயலட்சுமி, நம்ம தொழில் செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி வேணுமா வேண்டாமா? வித்யாலட்சுமி, ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது, அவை பாட்டி இங்கே வராங்க. அப்போ அந்த கல்வி வேணுமா? அப்போ வித்யாலட்சுமி. தனலட்சுமி, இல்லை என்று சொல்லாமல் இயன்றவரை எல்லோருக்கும் உதவுவதற்கு தனம் வேண்டும். அப்போ இந்த 8 லட்சுமி வாழ்க்கையில் வேணுமா வேணாமா? இப்போ 8ஆம் நம்பர் வேணுமா வேணாமா? அடுத்தது அஷ்டபந்தனம். இப்படிப்பட்ட தெய்வங்களை கோவிலில் நிலைநிறுத்துவதற்காக செய்யப்படுகிற நிகழ்ச்சிக்கு பேரு அஷ்டபந்தனம். கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கீங்களா? அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது பத்திரிக்கை போடுறாங்களா? அந்த அஷ்டபந்தனம்னா என்ன தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு சாமி விக்கிரகத்தை அந்த கோயிலில் உள்ள இடத்துல வச்சு நவரத்னங்கள் போட்டு, நவ தானியங்கள் போட்டு, நவ மணிகள் போட்டு, இப்போ அந்த தெய்வத்தை ஒரு மருந்து சாத்தி இது பண்ணுவாங்க. அதில் என்னென்னா சுக்கான்கள், கொம்பரக்கு, சாதிலிங்கம், செம்பஞ்சி, தேன்மிளகு, எருமை வெண்ணெய், குங்கல்யம், நற்காவி, இந்த 8 பொருளும் சேர்த்தாதான் அந்த தெய்வ விக்கிரகமும் அந்த பீடமும் ஒன்று சேரும். அப்போது நாம் மோட்சத்தை சேரணும்னா நாம் எவ்வளோ விஷயம் முயற்சி பண்ணணும். இதுக்கு தான் 8ஆவது நாள் ஒரு வழிபாடு வச்சுருக்காங்க. அமாவாசையிலிருந்து 8ஆவது நாள், பௌர்ணமியிலிருந்து 8ஆவது நாள். அன்னைக்கு என்ன பேருங்க சொல்லுங்க யாராச்சும்? அஷ்டமி. அந்த அஷ்டமி இன்னைக்கு யாரை போய் வழிபாடு பண்றீங்க? பைரவர். பைரவர் எத்தனை வகையான பைரவர் இருக்காரு? அஷ்ட பைரவர், அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷ்ண பைரவர், சம்ஹார அல்லது கால பைரவர். 8 பைரவர். தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு இந்த பைரவரை போய் வழிபாடு செய்யணும். சிவாலயங்களுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். கடைசியாக கால பைரவரை, இறைவா என்னை ஆயுள் முழுவதும் பார்த்துக்க சாமி, என்னுடைய பயணங்களில் எந்த தடையும் வராமல் என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போ சாமி. அருட்தந்தை மகரிஷி அவர்கள் தான் இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அருட்பேர் ஆற்றல். வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதிங்கிறார். மகரிஷி அவர்கள் அருட்பேர் ஆற்றல் என்கிறார். அருட்பேர் ஆற்றல்னு சொல்லு போட்டு அந்த அருட்காப்பை சாமிச்சு கொடுத்துருப்பாங்க. இத்தனையும் சொன்ன மகரிஷி அவர்கள் ஒரு பாடல் அடுத்து சொல்றாரு. இந்த 8 எப்படி சொல்றாரு பாருங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், மூளை, கருமையம், உள்ளம், மனம், புலன், இந்த 8இல் ஒன்று கெட்டுவிட்டால் உயிர் பிரிந்து விடுமே. எப்படிங்க? இந்த 8இல் ஒன்று கெட்டுவிட்டால் உயிர் பிரிந்து விடுமே. எவ்வளோ பெரிய விஷயத்தை சாமி இந்த அட்டாங்க யோகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது நல்லா வாழணும் இல்லையா? இப்போ அடுத்து நல்லா வாழ்றதுக்கு எங்கே வரணும்? 9க்குள்ளே வர வேண்டியதுதான். தித்திக்கும் நவரச வித்தானவன். அந்த நவரச வித்து எங்கெங்கே எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பால்வழி மண்டலத்தை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், அல்லது கம்ப்யூட்டரில் உட்காந்து பாருங்கள். நம்மளுடைய பால்வழி மண்டலத்தில் மையத்தில் சூரியன் இருப்பார். அதிலிருந்து முதல் வட்டப்பாதை 3 கோடி மைலில் புதன் என்ற கோள் சுற்றி வரும். அடுத்து 2வது சுற்றுவட்ட பாதையில் 6 கோடி மைல் தொலைவில் சுக்கிரன் சுற்றி வருவார். 3வது 9 கோடி மைல் தொலைவில் பூமி சுற்றி வரும். பூமியிலிருந்து 2,35,000 மைல் தொலைவில் சந்திரன் சுற்றி வரும். 4வது சுற்றுவட்ட பாதை 12 கோடி மைல் தொலைவில் செவ்வாய் சுற்றி வரும். அடுத்தது 48 கோடி மைல் தொலைவில் குரு சுற்றி வரும். 6வது சுற்றுவட்ட பாதையில் 88 கோடி மைல் தொலைவில் சேட்டன் என்று சொல்லக்கூடிய சனி சுற்றி வரும்.
இந்த பால்வெளி மண்டலத்தில் எந்த கோளும் எந்த இடத்திலும் தன்மை மாறாமல் இயக்கி கொண்டிருக்கிற ஒரே சக்தி ஈர்ப்பு விசை, காந்தம். அந்த காந்தம் அதை வழி நடத்துகிறது. அது வான்காந்தம். அதே காந்தம் இதை வழி நடத்துகிறது. எப்படிங்க? அதே காந்தம் இதை வழி நடத்துகிறது. அந்த எல்லாம் சரியா இருக்கணும். அந்த நவக்கோள்கள் நமக்குள்ள எப்படி இருக்கிறது? ஆண்களுக்கு வலதுகன் சூரியன், பெண்களுக்கு வலதுகன் சந்திரன். ஆண்களுக்கு இடதுகன் சந்திரன், பெண்களுக்கு சூரியன். ஆண்கள் நம்மளுடைய உடல்ல சந்திரன் ரத்தம், நம்மளுடைய உடம்புல செவ்வாய் எலும்பு, நம்மளுடைய உடம்புல புதன் தோல், நம்மளுடைய உடம்புல குரு மூளை செல்கள், நம்மளுடைய உடம்புல சுக்கிரன் சுக்கிலம் விந்துநாதம், நம்மளுடைய உடம்புல சனி நாடி நரம்பு உடல் முழுவதும். சனி வேணுமா வேணாமா? பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் வீட்டில் சண்டை வந்தால் என்ன பேசிக்கிறோம்? சனிய இல்லையா? தயவு செய்து சனியன்னு சொல்லாதீங்க, சனி பகவானேன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த கால்சியம் மட்டும் உடம்புல இரும்புச்சத்து இல்லை என்று சொன்னால் ஒரு செல் நகராது. இரத்தத்தில் சிவப்பு செல்கள் நகரவில்லை என்று சொன்னால் உடல் முழுவதும் சக்தி போய் சேராது. இந்த கால்களில் இருக்கக்கூடிய ரத்தம் மூளைக்கு போகணும். காலை நகத்துன்னு மூளை சொன்னா கால் செய்யணும். அப்போ இத்தனைக்கும் சக்திக்கு வித்தானது அந்த இறைநிலை. அதுக்கு என்ன பண்ணும்? அது குறைவு இல்லாமல் இருக்கணும். வண்டியில் பெட்ரோல் இருந்தால் தானே ஓடணும். இப்போ சூரிய சக்தி உடம்புல வேணுமா இல்லையா? கோதுமையை உணவாக சேர்த்துக்குங்க. சந்திர சக்தி உடம்புக்கு வேணுமா இல்லையா? அரிசியை உடம்பாக சேர்த்துக்குங்க. செவ்வாயுடைய ஆற்றல் உடம்புக்கு வேணுமா இல்லையா? துவரையை உணவாக சேர்த்துக்குங்க. அடுத்தது புதனுடைய ஆற்றல் உடம்புக்கு வேணுமா இல்லையா? பச்சை பயிரை உடம்புக்கு சேர்த்துக்கங்க. ஆற்றல் சுக்களத்திற்கு வீரியம் வித்து இருக்கணுமா இல்லையா? சுண்டலை மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கோங்க. குருவினுடைய ஆற்றல் சேர்வதற்கு சுண்டலை சேர்த்துக்கோங்க. உடம்பு முழுவதும் இரும்பு சத்து வேணுமா இல்லையா? எள்ளை சேர்த்துக்கோங்க. உடல் முழுவதும் மனசு ஓஜஸ்ங்கிற சக்தி வேணுமா இல்லையா? கொள்ளையும் உளுந்தையும் சேர்த்துக்கோங்க. என்ன அற்புதம்! இறைவன் 9 உணவுக்குள் இருந்து நம்மை ஊக்குவித்து கொண்டிருக்கிறான். அதே என்ன இருந்தாலும் சந்தோஷம் வேணுமில்ல? அப்போ என்ன? நவமணிகள் வேணும். வைரம் போடணும். தங்கத்தோட ஆசை யாரு கூட்டுச்சு? வைர நெக்லஸ் வாங்கியிருக்கிறேங்க. என் மருமகளுக்கு வைர கம்மல் வாங்கியிருக்கிறேங்க. வைர மூக்குத்தி வாங்கியிருக்கிறேங்க. மதுரை மீனாட்சி அம்மன் வைர மூக்குத்தி போட்டிருக்காங்க. கன்னியாகுமரி தாயாருக்கு வைர மூக்குத்தி போட்டிருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அப்புறம் மரகதம், கோமேதகம், பவளம், மாணிக்கம், முத்து, புஷ்பராகம், வைடூரியம், இந்த நவமணிகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஆற்றலை தருகிறது. நவ சமித்துக்கள். இதான் இப்போதான் நான் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, தெரியாத செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது யார் வீட்டில் புண்ணியர்ச்சனை பண்ணாலும் சந்தோஷமாக போய் கலந்துக்குங்க. நம்மளை கூப்பிட்டா போதும், நம்ம போயிடணும். அதே மாதிரி எங்கள் கோயில்களில் யாக பூஜைகள் நடந்தாலும் போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா இந்த 9 கோள்களினுடைய இயக்கம் தான் நம்மளுக்கு திசையாகவோ புத்தியாகவோ நடைபெறும். அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்த அலை சக்தியை இந்த உடலும் மனமும் தாங்கி கொண்டால் அது இன்பமாக உணரப்படும். இந்த உடலும் மனமும் தாங்கி கொள்ள முடியவில்லை என்றால் அது துன்பமாக உணரப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது, நல்ல வேகமாக போகுது. சிறு சிறு மணர்கள் தண்ணியிலே அடிச்சிட்டு போகும். கொஞ்சம் கற்கள், பெரிய பெரிய சின்ன சின்ன கற்களும் அடித்து கொண்டே போகும். அப்படித்தான் கோள்களினுடைய ஆற்றல் அதிகமாக வருகிற போது நாமும் உருண்டு கொண்டே போகிறோம் கோள்களோடு சேர்ந்து. அப்போ அந்த நிலைப்பாட்டை சமாளிக்கிறதுக்கு ஒரு யுக்தியை நம்ம அவருடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யாருக்கு சூரிய திசை நடக்கிறதோ, சூரிய புத்தி நடக்கிறதோ, எருக்கு என்கிற சமித்தை நீங்கள் அக்னியிலே சேர்த்து விட்டால் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறையும். சந்திர திசை நடப்பவர்கள் முறுக்கு என்கிற ஒரு சமித்தை சேர்த்த வேண்டும். செவ்வாய் திசை நடப்பவர்கள் கருங்காலி, புதன் திசை நடப்பவர்கள் நாயுருவி, குரு திசை நடப்பவர்கள் அரசு சமித்து, சுக்கிர திசை நடப்பவர்கள் அத்தி சமித்து, சனி திசை நடப்பவர்கள் வன்னி சமித்து, ராகு நடப்பவர்கள் அருகு, கேது நடப்பவர்கள்
தர்பை, இந்த சமித்துக்களை அக்னி ஹோமத்தில் சேர்த்து மனசை இறைநிலைகிட்ட சரண்டர் பண்ணிட்டால் இந்த தாக்குதலில் இருந்து வெளிப்படலாம். நவநிதிகள், பணக்காரன் ஆகக்கூடாதுங்க, நவநிதிகளும் நமக்கு வரணுங்க. சாமி அழகா வாழ்த்துல சொல்வார், நீலாயுள் நிறை செல்வம். நீங்க புரிஞ்சுக்கணும், நிறை செல்வம்னா சாதாரணமான செல்வம் இல்ல. சங்கம், பதுமம், மகா பதுமம், மகரம், கச்சபம், முகுந்தம், குந்தம், நீலம், வரம், குபேர சம்பத். ஏங்க சாமிஜி நம்மளை பொருள் துறையில் எவ்வளோ உயர்த்தணும்னு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. நிறை செல்வம், இந்த 9 இருந்தால் தான் நிறை செல்வம். சரிங்களா? அப்போ இத்தனையும் கிடைச்ச நாம எவ்வளோ பாக்கியசாலிகள். இதை சாமி என்ன பண்ணாங்க, இதை நீ பெறணுமப்பா. எங்கே போய் பெறணும்? கோயில் கோயிலாக அலையிறதுக்கு உனக்கு நேரம் இருக்கிறதா? பொருள் வளம் இருக்கிறதா? ஒன்றும் வேணாம். அதிகாலையில் எழுந்திரிச்சு உக்காந்துக்கோ. சுவாதிஷ்டானம், மூலாதாரம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி, 9 மைய தவத்தை தினந்தோறும் செய். அங்கே போடு. அந்த 9 மைய தவம் செஞ்சால் 4 தவம் அதில் வந்தாச்சு. அக்னி வந்துருச்சா? சாந்தி வந்துருச்சா? துரியம் வந்துருச்சா? துரியாதீதம் வந்துருச்சா? 5வது 9 மையம் வந்துருச்சா? 5 தவத்தை ஒரே தவத்தில் அடைகிறோம். இப்போ 9 நிதி வேணும். நவ நிதிகளில் 5 நிதி நமக்கு கிடைச்சிச்சா? இப்போ நம்ம நிறை செல்வத்தை நோக்கிய பயணம் போகுமா போகாதா? ஆமாம். ஆக நவரசம், நான் முன்னாடி சொன்னேன், நவரசம் அவையார் பாட்டி சொன்ன வார்த்தை. என்ன நவரசம்? இன்பம், மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் இருக்கணுங்க. நகை, சிரிப்பு எப்பவுமே இருக்கணும். இருக்கான்னு பாருங்க, நம்மளால சிரிக்கவே முடியல. குழந்தைகளா பிறந்துட்டா அந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான சிரிப்பு சிரிக்குதாமா. அதே திருமணமான பிறகு முதல் வருஷத்துல கணவர் அதில் சில ஆயிரம் சிரிப்புகள் சிரிக்கிறாராம்மா. அதே ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டால் சில 100 சிரிப்புகள் சிரிக்கிறார்களாமா. அதே ஒரு தாத்தா பாட்டி ரேஞ்ச் ஆகிற போது சிரிப்பு என்பதை கேள்விக்குறியாகி விடுகிறதாம். நகை. அடுத்து கருணை. அன்பும் கருணையும் தான் இறைவனுடைய அம்சம். நாம் யாரு? இறைவனுடைய ஜெராக்ஸ். பூரண பொருளே புதுமை அடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகள் அற்புதம் அருவருப்பு சாந்தம்னு நவரசம் ஒவ்வொருக்குள்ளாரையும் இருக்குது. இதில் எந்த ரசம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக கோபரசம் தான் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? அதையிலிருந்து மாறி நம்ம இந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். சரிங்களா? நவ திரவியங்கள். அது என்ன நவ திரவியங்கள்? பிருத்திவி, பூமி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆன்மா, மனம். இப்போ இதில் நாம் உள்ளே வந்துட்டோம்னு பாருங்கள். ஆத்மா இங்கே வந்துருச்சா? மனம் இங்கே வந்துருச்சா? நம்ம பயன்படுத்துகிற காலம் இங்கே வந்துருச்சா? இதெல்லாம் நவ திரவியங்கள். காலம் யாருக்காவது கிடைச்சிருக்கா? எல்லாத்துக்கும் இறைவன் கொடுத்தது ஒரே காலம், பொற்காலம், சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு. ஆனால் நாம் எல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எப்படி முடியாதுங்கிறதுக்கு என்ன சொல்ல முடியுமோ சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சரி, அதே இறைவன் மனிதனுக்குள்ளே இருக்கிறானான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஒற்றை துவாரம் உள்ள பலூனுக்குள் காற்றை ஊதி வைத்து விட்டு லேசாக காற்று போனாலே பலூன் கீழே விழுந்து விடும். ஆனால் இறைவன் 9 துவாரம் உள்ள ஓட்டைக்குள் காற்றை ஊதி வைத்திருக்கிறான். காற்றடைத்த பையடா, காற்று போனால் வையடா என்பது பழமொழி. காற்றடைத்த பையடா, கவனம் இதன் மீது வையடா என்பது மகரிஷி அவர்கள் கொடுத்த பொன்மொழி. அதனால தான் சாமிஜி அவர்கள் முதல் பயிற்சியாக உடற்பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த உடற்பயிற்சி எத்தனை விதமாக இருக்கிறது? 9 விதமான பயிற்சி இருக்கிறதான்னு பாருங்க. ஆஹா, என்ன பொருத்தம்! சரியான பொருத்தமாக இருக்கிறதா இல்லையா? இப்போ 9 நிலைகளில் நாம் தவம் செய்கிறோம். 9 மைய தவம். சாமி கொடுத்த தவம் 9. ஆகினை தவம், சாந்தி தவம், துரிய தவம், பஞ்சேந்திரிய தவம். இதுதான் மிக முக்கியமான இது. எல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறது இந்த 5 திருட்டு பயலுக நம்மளுக்குள்ள. எது? இந்த மெய் ஏமாற்றிவிடும், இந்த வாய் அதுக்கு மேலே ஏமாற்றிவிடும். ஆறும் தெரியாத போது நோவாமல் லபக்குன்னு
சம்சாரம் மின்சாரம் படத்தில் விசு அல்வா சாப்பிட்ட கதையாக சாப்பிட்றோம். சுகர் இருக்குது, டாக்டர் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அந்த அம்மா அந்தாண்ட பொண்ணு சத்தம் இல்லாமல் டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து 4 மைசூர் பாவு உள்ளே போட்டுருவாங்க. கேசரி உள்ளே போட்டுருவாங்க 4 ஸ்பூனை, இல்லையா? ஆக அதுதான் நிலைப்பாடு. பஞ்சேந்திரிய தவம் செய்து 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 இந்த புலனை கட்டுப்படுத்த வேண்டும். எந்த வீட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரிங்க, அங்கே விதவிதமான 100கணக்கான தோசைகள் வச்சாலும் சரி, எனக்கு ஒன்று போதும் என்று இந்த மனம் நினைத்து விட்டால் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆஹா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்ட்டு இந்த வயிற்றுக்குள்ளே போடக்கூடாது, அள்ளி அள்ளி கொட்டக்கூடாது. சாப்பிடும்போது உடம்பை நேசிக்கணும். நம்ம உடம்பை, பக்கத்தில் இருக்கிறவங்கள இல்லை. எப்படி நம்ம உடல் நம்மளோட பேசும். அரை வயிறு நெடிஞ்ச உடனே அது சொல்லும், ராஜா போதும் நிப்பாட்டுங்க. அதனுடைய அடையாளம் ஏப்பம் வரும். முதல் ஏப்பம் வந்துட்டால் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அரை வயிறு திட உணவு, 1/4 வயிறு நீர் ஆகாரம், 1/4 வயிறு இறைநிலைக்காக பிரபஞ்ச சக்தியை, கோள்களிலிருந்து வரக்கூடிய சக்தியை இந்த உடல் ஏற்றுக்கொள்வதற்காக கேப் விடணும். ஆனால் நாம் விட்றோமான்னு பாருங்கள். ஐயோ பிரியாணி நாளைக்கு கிடைக்காது, அள்ளி போடுறது, ஆன்னா காக்கா கொத்துற அளவுக்கு போடுறது. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் வாந்தியும் வரமாட்டேங்குது, வயிறும் ரயில் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் டிராக்டர் ஓடுது, ஒரு பக்கம் லாரி ஓடுது, ஒரு பக்கம் ட்ரெயின் ஓடுது. கையை விட்டாவது வாமிட் பண்ணிட்டா பரவாயில்லன்னு மனசு நினைக்குது. அந்த நிலைப்பாடெல்லாம் உணவில் வரக்கூடாது. கண்டிஷன் ஒன்றுன்னா ஒன்று தான். 2 இட்லின்னா 2 இட்லி தான், அதுக்கு மேலே தொடவே கூடாது. ஐயா கொத்தமல்லி சட்னி போதும் போதும். சட்னி அதிகமாக சாப்பிட்டா கிட்னி போயிடும், நிற்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? எதற்காகவும் மயங்கக்கூடாது. ஆக அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். பஞ்சபூத நவகிரக தவம். யாருக்கு என்ன கோல் நடந்தாலும், திசையை நடத்தினாலும், எந்த புத்தியை எந்த கோல் நடத்தினாலும், எந்த அந்தரத்தை எந்த கோல் நடத்தினாலும், தயவு செய்து மனவளக்கலை அன்பர்கள் பயப்படாதீர்கள். உங்களுக்கு சனி திசையா, ராகு திசையா, கேது திசையா தெரிய வேண்டாம். உங்களுக்கு எந்த புத்தி நடக்குது தெரிய வேண்டாம். பஞ்சபூத நவகிரக தவத்தை சரியாக செய்யுங்க. பஞ்சபூத நவகிரக தவத்தை நீங்கள் சரியாக பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நான் இந்த பேனாவை மருந்து கடையில் வச்சுட்டு வரேன். 10 நிமிஷம் கழித்து அடடடா பேனாவை மறந்துட்டேன்னு ஓடி போய் இந்த பேனாவை எடுக்கிறேன். இப்படி பார்க்குற மருந்து வாசம் அடிக்குமா அடிக்காதா? சொல்லுங்கள். அடிக்கும். கொஞ்ச நேரம் சந்தன மாலையில் இந்த பேனாவை வச்சுட்டேன், இப்போ ஓடி போய் பேனாவை எடுக்கிறேன், சந்தன வாசம் அடிக்குமா அடிக்காதா? உயிரற்ற இந்த பொருளே அதனுடைய தன்மையை பெற்று வருகிற போது உயிருள்ள இந்த பொருள் அதன் தன்மையை பெற்று வருமா வராதா? இதை முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டு பஞ்சபூத நவகிரக தவத்தை ரசித்து 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 செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் தவறாமல் குருவின் மேலே பின்னையும் 2 நிமிஷம் சேர்த்து செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் சனிவின் மீது மனசை வைத்து செய்யுங்க. அப்படி செய்ய போது சனி எந்த நிலையில் இருந்தால் என்ன, 7.5 சனியில் இருந்தால் என்ன, அஷ்டம சனியில் இருந்தால் என்ன, அர்த்தாஷ்டம சனியில் இருந்தால் என்ன, சனியினுடைய ஆற்றல் உங்களுடைய உடலிலே அந்த இரும்பு சக்தியை, கால்சியம் சக்தியை கொடுத்து உங்கள் உடலை வழி நடத்திவிடும். நீங்கள் செய்து பார்க்கணும். தயவு செய்து சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே. என்னுடைய 7.5 சனி காலங்களில் நான் இந்த தவத்தை செய்து 6 மாதம் செய்துட்ட பிறகு நீங்கள் சொல்லணும் மேடையில் நான் பயப்படுறதே இல்லைங்க. காரணம், இந்த தவம் என்னை சரியான முறையில் நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது. சனியினுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய்க்கென்று ஒரு தன்மை இருக்கும், காரம். பாவக்காய்க்கென்று ஒரு தன்மை இருக்கும், கசப்பு. மிளகாய்க்கென்று ஒரு தன்மை இருக்கும், கார்ப்பு. கரும்புக்கென்று ஒரு தன்மை இருக்கும், இனிப்பு. பூமியில் ஒன்றே ஒன்றுதான் நீர். அந்த நீர் கரும்புக்குள் வரும்போது சுவையாக இருக்கிறது, பாகக்காய்க்குள் வரும்போது கசப்பாக இருக்கிறது, பழத்திற்குள் வரும்போது சாராக இருக்கிறது. அது போன்றதான் இறைநிலை அந்தந்த காலகட்டங்களில் வரும்போது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது. இப்போ நாம் இதுக்கு முன்னால் நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் நம்மளுடைய தாயோ தகப்பனோ, அவர்கள் வழி தகப்பனோ,
பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் அது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் புண்ணிய கிரகங்களாக சுபர்களாக இருந்து அந்த திசாபுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் நன்றாக அழித்து கொண்டு செல்ல வேண்டும். செல்லும். கோயிலுக்கெல்லாம் போக வேணாம், வழிபாடு பண்ண வேண்டாம், நல்லா இருப்பான். இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏன் அவன் பயங்கரமாக திமிரு பிடிச்சி போனவனாக இருக்கான், ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லையா? நாம் இத்தனை கோயிலுக்கு போகிறோம், இத்தனை யோகா பண்ணுறோம், எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம் வருது? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நெல் போட்டவங்களுக்கு நெல் விளையும், முள் போட்டவங்களுக்கு முள் விளையும். நம்ம முன்னோர்கள் என்ன போட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் அதை அனுபவிச்சு தான் தீரணும். இதை நான் ஒரு முறை பேசும்போது ஒரு பெண்மணி என்கிட்ட ரொம்ப காட்டமான ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க எங்கள் பாட்டம் பண்ண தப்பு நான் எதுக்குங்க அனுபவிக்கணும் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறேன்னு அந்த அம்மா ஜாதகத்தை எடுத்து கொட்டையை குழப்பி பார்த்தா ராகு கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது. 12 ராசிகளிலே மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், ரிஷப ராசியில் மிருகசீரிடம் கர்ம நட்சத்திரம், மிதுன ராசியில் திருவாதிரை கர்ம நட்சத்திரம், கடக ராசியில் ஆயில்யம் கர்ம நட்சத்திரம், சிம்ம ராசியில் பூரம் கர்ம நட்சத்திரம், கன்னி ராசியில் அஸ்தம் கர்ம நட்சத்திரம், துலா ராசியில் சித்திரை கர்ம நட்சத்திரம், விருச்சிக ராசியில் அனுசம் கர்ம நட்சத்திரம், தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் 3 கர்ம நட்சத்திரம், மகர ராசியில் அவிட்டம் கர்ம நட்சத்திரம், கும்ப ராசியில் பூரட்டாதி கர்ம நட்சத்திரம், மீன ராசியில் உத்திரட்டாதி கர்ம நட்சத்திரம். இந்த 14 கர்ம நட்சத்திரங்களில் எந்த கோள் நின்றாலும் அதனுடைய திசாபுத்தி வருகிற போது முன்வினை பயனை காட்டும். இப்போ சந்திரன் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சந்திரன் அங்கே தான் நிற்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அம்மா வழியாக இந்த மனப்போராட்டங்கள், உடல் குழப்பங்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். இப்போ தெரிஞ்சு போச்சு நமக்கு என்ன வழி? பஞ்சபூத நவகிரக தவம். 2வது பரிகாரம், அம்மாவை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கணும். இது முடியுமா முடியாதா? சொல்லுங்கள். அவ்வளோதான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அருமையாக 50 லட்சம் போட்டு அன்னை இல்லம்னு ஒரு வீட்டை கட்டிவிட்டு அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விட்டுறோம். நம்ம பாவியா புண்ணியவானா? சொல்லுங்கள். யார் வீட்டில் நடந்தாலும் சரி, இவங்க கொஞ்சம் வயசாகி போயிட்டால் குழந்தைகள் ஆயிடுவாங்க, அவங்க பேசுகிறது நமக்கு சில இது பிடிக்காது. அதுக்காக அவங்கள நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு, அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை தான் உலகத்தில் நாம் தொடங்குகிற முதல் புண்ணியத்திற்கான அடித்தளம், அஸ்திவாரம். சரிங்களா? வேறு எங்கேயோ போயெல்லாம் தேடக்கூடாது, இங்கே தான் தேடணும். அப்போ அந்த இடத்திற்கு நீங்கள் வருகிற போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போது கும்பராசிக்காரர், மகர ராசிக்காரருக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பார்த்தா பயங்கர எல்லார் வீட்லேயும் ஒரே டிவி சத்தம். நான் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தா எல்லா வீட்லேயும் அந்த 2025 எப்படி இருக்கிறது போட்டி போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பயங்கர சவுண்டு. என் ராசிக்கு எப்படி இருக்கும், ஓ ராசிக்கு எப்படி இருக்கும், இதே தான் போராட்டம். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லா ராசிக்கும் நன்றாக இருக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். எப்படி இருக்கும்? கேள்விக்கு எடுத்துக்கணும், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். சனி மகர ராசியிலிருந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடமாறுகிறது. சனி மீனத்துக்கு ஜென்ம சனியாக போகிறது. அப்போ என்ன? சனி என்பது இருள் கிரகம், அதனுடைய தன்மை அது பாவக்கா மாதிரி. அப்போ இருள் கிரகம் என்ன ஆகும்? வெளிச்சம் தராது. இவ்வளோதான் விஷயம். வெளிச்சம் தராதுன்னா என்ன பண்ணோம்? இரவு நேரத்தில் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. இரவில் வெளியே போனால் என்ன பண்ணணும்? கடவுளை கைக்கு எடுத்துகிட்டு போய்க்கணும், பேட்டரி லைட் எடுத்துகிட்டு போய்க்கணும். சூரியனுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக வருது. எப்போ? சித்திரை மாதம் கடுமையான வெயில், அதுக்காக வேலைக்கே போகாமல் இருக்கலாமா? கால் சுடாமல் இருக்கிறதுக்கு காலணி அணிந்து கொள்ள வேண்டும், தலை சுடாமல் இருப்பதற்கு ஒரு குடை பிடித்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான் விஷயம். அப்போ அதனுடைய சமாளிப்பது எப்படி? ஆராய்ச்சி செய்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ வரும்போது மீனராசிக்காரர் என்ன பண்ணும்? இருட்டில் பயணத்தை மேற்கொள்ளாதீங்க. இல்லை நான் ராத்திரிக்கு போயே தான் ஆகும்னு போனால் வேற ஒருத்தர் வண்டி ஓட்ட சொல்லி உட்காந்துட்டு போங்க. நமக்கு கண் வெளிச்சம் குறைஞ்சி போகும். அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். இப்போ குறையுதா இல்லையான்னு புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. முன்னால் ஒரு ஸ்கோடா கார் வருது, நீங்கள் டிவி சுப்டியை புருன்னு முறுக்கிட்டு போகிறீங்க. அந்த வெளிச்சத்தில் உங்கள் வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த 7.5 சனி காலங்களில் நம்ம இந்த டிவி சுப்டி லைட்டு மாதிரி நம்ம லைட்டு
அப்போ நாம் என்ன பண்ணணும்? பொறுமையாக இன்னொருத்தர் ஓட்ட சொல்லி உட்காந்துட்டு போகணும். அவ்வளோதான். இந்த விழிப்புணர்வு, அயரா விழிப்புணர்வு இருந்து விட்டால் 7.5 சனியும் நமக்கு நன்மையே செய்வார். சாமி இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா பாட்டில் சொல்லுவார், தவம் அது ஆனந்தமே. என்ன தவம்? பஞ்சபூத நவகிரக தவம் செய்தால் சரியான வழியில் வென்றுவிடலாம். இப்போ அடுத்து 10வது இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் 2 செய்தி சொல்கிறேன். 9 மைய தவம். இந்த 9 கோள்களையும் நம்மளுடைய மனசுக்கும் உடம்புக்கும் சேர்க்கையை கொண்டு வர முடியும். நித்திய ஆனந்த தவம், எப்பவுமே இறைவனோடு இரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேட்குறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், இறைவனோடு இரு. இறைவனோடு இருன்னா சாமி பக்கத்திலே போய் உட்கார்ந்துருக்கிறதல்ல, இறை சிந்தனையோடு இரு. இறை சிந்தனையோடு இரு அப்படிங்கிறது எப்படி? எப்பொழுதும் எதை செய்தாலும் இறைவன் செய்வதாக நினைத்து கொண்டு செய். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம்னு செய். உன்னுடைய செயலினுடைய பாவமோ புண்ணியமோ இறைநிலை ஏற்றுக்கொள்ளும். அந்த நிலைப்பாட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டா நித்தம் நித்தம் ஆனந்தம். துரியாதீத தவம். எல்லாரும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டீங்க. துரியாதீத தவத்தில் நல்லா தவம் செஞ்சவங்களுக்கு தெரியும், அங்கே போன உடனே தூங்கிட்டனா முழிச்சிட்டனான்னு தெரியாது, வேண்டவே மாட்டோம். சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து 48 நாள் விரதம் இருந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு கடும் பனியில் குளிர தண்ணியை ஊற்றிக்கிட்டு சாமியே ஐயப்பான்னு பாட்டு பாடிட்டு சபரிமலைக்கு போய் அதை வேண்டணும் இதை வேண்டணும் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. 18 படி ஏறின பிறகு அங்கே போகும்போது இருமுடியை விட்டுட்டு சாமியேன்னு சொல்லுவாங்க. சரணமையப்பா சொல்கிறதுக்குள்ளார தள்ளிடுவாங்க. அந்த வினாடியில் சாமியே சரணம், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அங்கே வேறு எதுவும் கேட்க முடியாது. அது மாதிரி இறைநிலையில் போய் மனசு துரியாதீதத்தில் போய் நின்றுட்டா அவனும் நீயும் ஒன்று. அவங்ககிட்ட என்ன போய் கேட்க போகிறீங்க? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இந்த மனம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஓடுமா? ஓடாது. அப்போது எனக்கு இது போதுங்கிற நிலைப்பாடு வந்துட்டால் என்னங்க, நீங்களும் இறைவனும் ஒன்று தானே. பொருத்தம் சரியாக வருகிறதா இல்லை என்று நிறைவு பகுதிக்கு வரலாம். எல்லாரும் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறீர்களா? ஆலயத்தில் என்ன இருக்கிறது என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். கர்ப்பகிரகம் இருக்கிறதா? அதுக்கு அடுத்து அர்த்த மண்டபம் இருக்கிறதா? அதற்கடுத்து மகா மண்டபம் இருக்கிறதா? அதற்கடுத்து அபிஷேக மண்டபம், அலங்கார மண்டபம், நிறுத்த மண்டபம், சபா மண்டபம், இதெல்லாம் புராதன கோயில்களில் இருக்கும். இதுக்கு நமக்கு என்ன சார் சம்பந்தம்? கர்ப்பகிரகம் மூலாதாரம், அர்த்த மண்டபம் சுவாதிஷ்டானம், மகா மண்டபம் மணிபூரகம், அபிஷேக மண்டபம் அநாகதம், அலங்கார மண்டபம் விசுக்தி, நிறுத்த மண்டபம் ஆகினை, ஆயிரங்கால் மண்டபத்தம். அடுத்தது ஆயிரங்கால் மண்டபம் எங்கே இருக்குன்னா, சிரசின் மேல் சிரசின் பின்புறத்தில் 1000 இதழ் கொண்ட தாமரை சகஸ்கரநாதாரம். அந்த 1000 இதழ் கொண்ட அந்த தாமரையில் இருக்கிற தீர்த்தத்தில் நீராடணும். அதுக்கு பேர் தான் சந்திர புஷ்கரணி. எது நீராடணும்? மூலாதாரத்தில் இருக்கிற உயிர். இந்த 7 குளங்களில் நீராடி இந்த இடத்துக்கு வரும்போது இறைவனும் நாமளும் ஒன்றாவோம். திருப்பதிக்கு போனீங்கன்னா 7 திரைச்சீலைகள் விளக்கப்பட்டு இறை தரிசனம் கிடைக்கும். வடலூர் போனீங்கன்னா 7 திரைச்சீலைகள் விளக்கப்பட்டு இறை தரிசனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கோயிலில் போனீங்கன்னா பஞ்ச பிரகாரம் இருக்கும். அதில் 5 ஆவரணங்கள் இருக்கும். 1வது ஆவரணம் அன்னமய கோஷம், 2வது ஆவரணம் பிராணமய கோஷம், 3வது ஆவரணம் மனோமய கோஷம், 4வது ஆவரணம் விஞ்ஞானமய கோஷம், 5வது ஆவரணம் ஆனந்தமய கோஷம். இதுதான் மனித உடலில் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தடை. அடுத்து சில கோவில்களில் 3 ஆவரணங்கள் இருக்கும். ஸ்தூலம், சூக்கமம், காரணம்.
சப்த பிரகாரங்கள் இருக்கும். நம் உடலில் 7 விதமான தாதுக்கள். இதனால தான் திருமூலர் சொல்கிறார் ஒரு பாடலில், ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், வள்ளல் பிராணனாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அண்டத்தில் கடவுள் என்று அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என்று போற்றப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காணுகின்றான். இப்போ தெரிஞ்சிருச்சா? சாமிஜி முதல் சொன்ன பாடல், 2வது பாட்டை இப்போ முடிச்சு பாருங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன். கடவுள் எங்கேயோ இயங்கிட்டு இருக்கான்னு போயிட்டு இருக்காதீங்க, இங்கே தான் இயங்கிட்டு இருக்கான். வாழும் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி உன்னுடைய செயலுக்கேற்ற விளைவு. கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்பம் துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ, உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இப்போ அந்த அவனும் நாமளும் ஒன்றா அறிஞ்சிக்கணும். ஆனால் இங்கே அதுக்கு தான் நேரம் இல்லையே. இந்த வருஷத்துக்குள்ளார எப்படியாவது புதுசாக ஒரு சைட்டு வாங்கி போட்டுறணும், அடுத்த வருஷம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிடணும் இல்லையா அப்படின்னு இந்த மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைவாக ஐயா நேரமாச்சா? பொருத்தங்களை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, சுரங்களை 7ஆக்கி, சுவையை 6ஆக்கி, பூதங்களை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, தமிழை 3ஆக்கி, நாளை 2ஆக்கி, ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் இறைவன். யார் ஒருவர் ஒழுக்கத்தோடு வாழ்கிறார்களோ, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுகிற உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அவ்வளோதான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடம்புக்கோ மனசுக்கோ அறிவுக்கோ துன்பம் தரலைன்னா அதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தோடு யார் வாழ்ந்தாலும் அவனே இவன், இவனே அவன், அவன் பெயரே சிவன். சரிங்களா? இன்னும் எங்கேயோ குழப்பம் போல் இடிக்கிறீங்கதே. சரி, மனம் என்பது ஒன்று தான், அது செய்கிற வேலை 2 தான், மனதின் நிலை 3 தான், மனம் அலைகிற அலை 4 தான், மனதை சுற்றியுள்ள போர்வை 5 தான், மனம் உணர்ச்சி வசப்பட்டால் மனிதனுக்கு குணம் 6 தான், மனம் இந்த உடலிலே கடக்க வேண்டிய சக்கரங்கள் 7 தான், அதற்காக மனம் எடுக்கிற இயக்கங்கள் 8 தான், அதை சரி செய்வதற்காக அருட்தந்தை மகரிஷி அவர்கள் கொடுத்த அகத்தவங்கள் 9 தான். அகத்தவம் 9ஐயும் செய்து மனம் அறிவாகிவிட்டால் செயல்படும் நிலையோ 10. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையோ முத்து. மனவளக்கலை ஒன்றே உலகத்திற்கு கிடைத்த சொத்து. உலக அமைதி உருவாக மனவளக்கலை என்ற சொத்தை அனைவருக்கும் உரித்தாக்குவோம் என்று கூறி, இந்த அற்புதமான உலக அமைதி வார விழாவிலே திரளாக இந்த அரங்கம் நிறைந்து நீங்கள் இருப்பது போல உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆனந்தம், ஆரோக்கியம், அன்பு நிறைந்து இறைவனுடைய கருணையோடு இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் அனைவரும் எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று இறையருளையும் குருவருளையும் வேண்டி மனதை இறைவன் திருவடியில் நிறுத்தி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமைதி. நன்றி.